கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இரண்டாம் நாளாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us turn to read 2 Chronicles chapter 21 verses 1 through 3. யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதி நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷ்ட புத்திரனானபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். Now Joseph slept with his fathers and was buried with his fathers in the city of David, and Jeroboam his son reigned in his stead. And he had brethren the sons of Josaphat, Azariah and Jehiel and Zechariah and Azariah and Michael and Shephatiah. All these were the sons of Josaphat king of Israel, and their father gave them great gifts of silver and of gold and of precious things with fine cities in Judah. But the kingdom gave he to Jeroboam because he was the firstborn. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே ஒரு குடும்பத்தினுடைய சரித்திரம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. History of a family is pointed out. அது எந்த விதத்தில் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன ஸ்திதிகளிலே அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. What type of children were in that family and in what state they were led is written here. ஒரு ராஜாவினுடைய வம்ச வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The genealogy of a king is mentioned here. யோராம் ராஜாவான பொழுது அவனுக்கு அநேகம் சகோதரர்கள் இருந்தார்கள். When Jehoram became the king, he had many brethren. ஆனால் யோராம் சேஷ்ட புத்திரனாக இருந்தான். But Jehoram was the firstborn. அப்படினால் அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு கிடைத்தது. Therefore he got the firstbornship. இல்லாவிட்டால் அதன் நிமித்தமாக அவனுக்கு ராஜ்யபாரம் கிடைத்தது. Or because of that he got the kingdom. அவனுடைய சகோதரர்கள் அநேகர் இருந்தார்கள். He had many brethren. அவர்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கப்பட்டது. And gifts were given them. ஆனால் ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. But not the kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறது சேஷ்ட புத்திர பாகம். The Lord desires to speak about the firstbornship to us this morning. வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஏவப்படுகிறேன். Yes, I am urged to place certain incidents from the word of God. நாம் ஒவ்வொருவரும் சேஷ்ட புத்திரர்களாய் மாற வேண்டும். Every one of us should become the firstborn. இல்லாவிட்டால் சேஷ்ட புத்திர பாகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Or we should keep the birthright. இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது முதலில் பிறந்தவனுக்கு இல்லாவிட்டால் முதற் பேரானவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அம்சம். This birthright is a part which is given to the firstborn. ஒரு குடும்பத்திலே எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது ஒருவனுக்கு கிடைக்கிறது. How many of our children may be in a family, birthright is given to the firstborn. அது முதற் பேரானவனுக்கு கொடுக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. And it is only given to the firstborn. சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறவன் அவன் தகப்பனுக்கு பின் அவன்தான் தலைவன். He who is a firstborn is the head of that family. இல்லாவிட்டால் தகப்பனுக்கு பின் அந்த ஸ்தானத்தில் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் அவன்தான் நிறுத்தப்படுகிறான். Or he can be kept in the stead of his father. சேஷ்ட புத்திர பாகத்துக்கும் மற்ற பாகங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. There are difference between birthright and other portions. சேஷ்ட புத்திர பாகம் என்கிறது அவன் மூத்தவனாக இருக்கிறபடியால் அவனுக்கு அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றிலும் 2 பங்கு அவனுக்கு வேதம் அனுமதிக்கிறது. Birthright means the Bible permits him to have the double portion of all the property of his father. ஒன்று சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவனாய் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும். Yes, a man should be born meant to this birthright. மற்றொன்று அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டும். The other, he should maintain a life to keep up the birthright. நான் இதை குறித்து நான் கொஞ்சம் விரிவாக பேச விரும்புகிறேன். I want to speak in detail about this. இல்லாவிட்டால் ஆவியானவர் விரும்புகிறார். Oh, the Spirit of God desires. நீங்கள் உங்களுடைய கவனத்தை நீங்கள் சிதறவிடக் கூடாது. You too don't divert your attention. ஏனென்றால் இந்த சபை சேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய சபை. Because this is the church of the firstborn. இந்த சபை சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்காக போதிக்கிற ஒரு சபை. A church which teaches those who should have the birthright. நாம் மற்ற சபைகளைப் போல எதையோ போதித்துவிட்டு நாம் போகிறவர்களும் அல்ல. We are not like other churches teaching something and going away. இந்த சபையை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது When you see about this church in the word of God. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது Turning to Hebrews chapter 12 23ஆம் வசனத்திலே and verse 23. இந்த சபை முதற்பேரானவர்களின் சபை.
This is the church of the firstborn. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் To the general assembly and church of the firstborn, which were written in heaven, and to God the judge of all. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. General assembly and the church of the firstborn, which are written in heaven. பரலோகத்திலே எவ்வளவோ பேருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. It is true that many names are written in heaven. பரலோகத்திலே பல ரெஜிஸ்டர் மெயின்டெய்ன் பண்ணப்படுகிறது. There are registers maintained in heaven. ஒன்று ஞாபக புஸ்தகம். One, the book of remembrance. மற்றொன்று ஜீவ புஸ்தகம். The other, the book of life. மற்றொன்று ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். The other, Lamb's book of life. ராஜாக்கள் பலவிதமான புஸ்தகங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். The kings had various books within them. அதில் ஒன்று நாளாகம புஸ்தகம். One of that is the book of Chronicles. அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது தேசத்திலங்கறத அப்பப்ப அவங்க எழுதி வச்சிட்டே இருப்பாங்க. The happening, the incident that take place in the land, every day is recorded. அதுபோல பரலோகத்திலே ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. So was it the book of remembrance in heaven. அதில் நீ என்ன பேசுறங்கறது வரைக்கும் அது பிரிண்ட் செய்யப்படுகிறது. Even that which you speak is being printed out in the book. இதை நீங்க மல்கியாவில வாசிக்க முடியும். You can read it in Malachi. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God say? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். And those who fear the Lord will speak to one கர்த்தர் another. கவனித்து கேட்பார். And the Lord hath thought upon them. மல்கியா 3:16 இந்த வார்த்தை இருக்கிறது. Malachi 3:16 we read அந்த about it. புத்தகத்துக்கு பெயர் ஞாபக புஸ்தகம். And that book is called book of remembrance. இன்னொரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. Another book written. அது ஜீவ புஸ்தகம். It is the book of life. அந்த புத்தகத்திலே ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருடைய பேரும் இருக்கிறது. The names of all those who have obeyed water baptism is written there. இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படுகிற அந்த ரட்சிக்கப்பட்ட நிலவரத்தில் உள்ளவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. All the saved names are being written there. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 15 வசனத்தில் நீங்க பார்க்கலாம். Book of Revelation 20:15 we read. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன்தான் அக்கினி கடல்ல போகிறான். Whosoever was not found written in the book of life will be cast into the lake of fire. 12 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது Verse 12. ஜீவ புத்தகம் என்கிற வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. And there was opened another book which is the book of life. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டது. And books were opened. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை பத்தியும் புத்தகம் அங்க இருக்கு. Therefore there are books recorded there in each தெளிவான one's name. சத்தியங்கள் இருக்கு. Clear evidences. அவருடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Every aspect of one's life is recorded. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்படினால் இந்த சபை என்பது ஒரு சாதாரண சபை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. Therefore don't consider this church to be an ordinary one. ஏதோ கல்யாணத்துக்கு வந்த சபை நீங்க நினைச்சிர கூடாது. Just a church for one to be wedded. இல்ல செத்த அடக்கம் பண்றதுக்கு நம்ம சந்தா கட்டற சபைன்னு நினைச்சிர கூடாது. Just a subscription church for us to get buried. நம்ம சபை அப்படிப்பட்ட சபை கிடையாது. Our church is not such. நம்முடைய சர்ச் வந்து முதற் பேரானவர்களின் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. Our church is the general assembly, the church of the firstborn, written in heaven. எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று, இங்கே வருகிற கால் வைக்கிற ஒவ்வொருவரும் சேஷ்ட புத்திர பாகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். Our focus is just one thing, everyone who step in here should have the birthright. இல்லாவிட்டால் முதற் பேரானவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். Or we should become the firstborn. இதை ஆவிக்குரிய விதத்திலே எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த காலைவேளையிலே கர்த்தர் நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார். This morning the Lord wants to stress on this fact that how we can receive the birthright. இயேசு ஒரு விதத்தில் அவர் முதற் பேரானவர். Jesus on one hand is the firstborn. மத்தேயு 1:25 படி According to Matthew 1:25. அங்கே அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is written until she receive her firstborn son. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு தாய்க்கு அவர் ஒரு முதற் பேரானவர். ஆனபடியால் அவர் சேஷ்ட புத்திரத்துக்கு 2 பங்குக்கு உரியவர். Jesus Christ was the firstborn son of a mother in this earth, therefore he had the birthright or double portion. இது எழுத்தின் பிரகாரமாக இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தில் முதற் பேரானவர், இல்லாவிட்டால் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு பங்குரியவர். This is a literal fact that our Lord Jesus Christ of an earthly family is the firstborn or belonging to the birthright. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது In another sense, இந்த முதற் பேறு என்று சொல்லுகிறனுடைய சரியான அர்த்தம் என்ன? what is the right meaning
of the firstborn. சொத்துல மட்டும் 2 பங்கு கிடையாது. Not just double portion of the இது property. எழுத்தின் பிரகாரமான ஒரு பிள்ளைக்குரிய ஒரு சுதந்திரம். This is a little inheritance. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது While in another part, இந்த முதற் பேரானவனுக்கு 2 தன்மை இருக்கிறது. the firstborn have 2 aspects or யார் attributes. முதற் பேரானவனாய் சபையிலேயோ குடும்பத்திலேயோ மாறுகிறானோ அவனை பத்தி கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னுடையவன் என்று சொல்லுகிறார். Whoever becomes the firstborn in the church or in the family, the Lord says, he is mine. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது In another part, இந்த முதற் பேரான அனைத்தும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. it is the plan of God that every firstborn need to be sanctified. இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Even that we need to understand. யாத்திராகமத்திலே 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Turning to book of Exodus chapter 13. 13:2 வாசியுங்கள். Chapter 13 and verse 2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். Sanctify unto me all the firstborn, whatsoever openeth the womb among the children of Israel, both of man and of beast, it is mine. முதற் பேரான அனைத்தும் என்னுடையது. All the firstborn is mine. அது எனக்காக பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். It should be sanctified unto me. அப்ப முதற் பேரானவர்கள் என்பதனுடைய திட்டம் இந்த உலகத்துல ஒரு ரெட்டிப்பான பங்கு மாத்திரம் அல்ல. Plan regarding the firstborn is not just a double portion in this world. அந்த முதற் பேரான மனிதர்கள் மேல கர்த்தர் தன்னுடைய உரிமையை வைத்து சொல்லுகிறார், அவன் அவள் என்னுடையவன். But God with his all his right upon the firstborn says, they are mine. அவங்க அந்த முதற் பேரானவர்கள் ஒரு சாதாரண விசுவாசிகளாக சாதாரண ஊழியர்களாக இருக்கக்கூடாது, அவர்களை எனக்காக பரிசுத்தப்படுத்து. The firstborn should not be an ordinary servant of God or believer, but you need to sanctify them unto me. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Numbers chapter 3 and verse 12. இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். And behold, I have taken the Levites from among the children of Israel, instead of all the firstborn that openeth the matrix among the children of Israel, therefore the Levites shall be mine. இங்கே சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இஸ்ரவேல் புத்திரரிலே ஒரு கோத்திரத்தையே கர்த்தர் தனக்காக எடுத்துக்கொள்கிறார். In order to give the birthright, the Lord chose one tribe out of Israel. அவர்கள் என்னுடையவர்கள். And they are mine. அப்படினா இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? முதல் பிறந்தால் மட்டும் போதாது, not just being firstborn. அதை காத்துக்கொள்ள வேண்டும். We need to keep it. நாம் அதை காத்துக்கொள்ளாத பட்சத்தில் if we don't keep it, சேஷ்ட புத்திர பாகம் இன்னொரு நபருக்கு போக வாய்ப்பு இருக்கிறதாக வேதம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக சொல்லுகிறது. both in the Old and the New Testament the Bible says if we don't keep it, it can slip on to another. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு அவர் முதற் பேரானவராய் இருந்தார். Jesus Christ was born as the firstborn to a mother or father in this earth. அதை மத்தேயு 1:25 நாம் பார்க்க முடிந்தது. that we could see in Matthew 1:25. லூக்கா எழுதின சுவிசேஷம் turning to Luke the gospel 2ஆம் அதிகாரம் chapter 2 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது and verse 23. அவர் முதற் பேரானாக இருந்தபடியினால் அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? because he was the firstborn, what is it written about it? முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக்கொடுக்கவும், as it is written in the law of the Lord, every male that openeth the womb shall be called holy to the Lord. முதற் பேரானவ என்ற ஒரு திட்டத்தின்படி அவர் பிறந்தபடியினால் அவர் கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்டார். because he was born with the plan of a firstborn, he was dedicated to the Lord. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்கள் முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையில் இருக்கிறீர்கள். beloved, this morning you are in the general assembly, the church of the firstborn. இந்த சபையை பத்தி அப்படி ஒரு தரிசனம் எனக்கு இருக்கு, நிச்சயம் இருக்குன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. this is the general assembly, the church of the firstborn written in heaven. அப்படியானால் முதற் பேரான அனைத்தும் அவருடையது. be it so, every firstborn is his. முதற் பேரான அனைத்தும் கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். all the firstborn need to be sanctified unto the Lord. அதனாலதான் பரிசுத்தத்தை நம்முடைய சபையில அதிகமாக வலியுறுத்துகிறோம். therefore we lay emphasis on holiness. பணத்தை வலியுறுத்தாமல் பரிசுத்தத்தை வலியுறுத்துகின்ற நோக்கம் அதுதான். that is the focus for which
much we emphasis on holiness and not on money. பரிசுத்தம் என்று வருகிற பொழுது When we say about holiness, அது ஒரு அக்கினி. that is a fire. அதனால தான் நம்முடைய பிரசங்கங்கள் காரசாரமாக அமைகிறது. That is why our messages are also hot now. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா நம்ம டீல் பண்றோம்னு अनेகர் சொல்லுவாங்க. Many would say we are so rough and tough. அப்படி தான நீங்க சொல்றீங்க? Do you also say யோவான் that? எழுதின சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல இது கடினமான உபதேசம் என்று இயேசுவிடம் சொன்னார்கள். John 6:60 many people came to Jesus and said, this is a hard doctrine. அதிகமான ஒரு முக்கியமான காரியங்களை நீங்க தேர்ச்சி பெறணும்னா அதிக பயிற்சி எடுக்க வேண்டியது அவசியம். If you need to pass on through many examinations, you need to pass through all இது of it. நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு வாழ்க்கை. This is our life you have to exercise. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு முதற் பேரானவராய் பிறந்தார். Jesus was born a firstborn to the worldly father and mother. அப்படினால் அவர் கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்டார். Therefore he was dedicated to the Lord. எபிரேயர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Turning to Hebrews 1:6. அவர் இந்த உலகத்தின்படி இல்லாவிட்டால் எழுத்தின்படி அவர் ஒரு யோசேப்புக்கோ மரியாளுக்கோ முதற் பேரானவர் மாத்திரமல்ல. Not just he was the firstborn to a little Joseph and Mary. எபிரேயர் 1:6 படி. According to Hebrews 1:6. மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். And again, when he bringeth in the first begotten into the world, he said, and let all the angels of God worship him. அவர் பிதாவுக்கும் முதற் பேரானவர். Even to Father he was first begotten. அதனால தான் தமக்கு முதற் பேரானவர் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். Therefore here he says, whose first begotten. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மாத்திரம் அவர் முதற் பேரானவர் அல்ல, அவர் பிதாவுக்கும் முதற் பேரான ஒரே பேரான குமாரன். Jesus was just not the firstborn to Mary and Joseph, but even the first begotten of his father. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது In another part, கொலோசியர் 1:18 படி. according to Colossians 1:18. கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he might have the preeminence. மரித்தோரிலிருந்து எழும்பின முதற் பேரானவர். The firstborn from the dead. மரியாளுக்கு அவர் முதற் பேரானவர் மாத்திரமல்ல, Not just the firstborn of Mary. பிதாவாகிய தேவனுக்கு அவர் முதற் பேரானவர் மாத்திரமல்ல, Not just the first begotten of Father. வேதம் சொல்லுகிறது மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். Word of God says he is the firstborn from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்ததுல அவர்தான் சேஷ்ட புத்திரன். He is the firstborn among those who are resurrected. பிதாவுக்கு அவர்தான் சேஷ்ட புத்திரன். He is the first begotten of the Father. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர்தான் சேஷ்ட And புத்திரன். he was the firstborn for Joseph and Mary. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Book of Revelation chapter 1 and verse 5. அங்கே அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said about him? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் மரித்தோரில் இருந்து அவர் முதற் பிறந்தவர். First begotten of the dead. மரித்தோரிலிருந்து எழுந்ததினால முதற் பேரானவர். அடுத்து மரித்தோரில் இருந்து அவர் முதற் பிறந்தவர். First begotten from the dead, now first begotten of the dead. இப்படி சொல்லிட்டே போலாம். இயேசுவின் எவ்வளவு பெரிய அவர் ஒரு சேஷ்ட புத்திரர். Likewise you can list out how he is the firstborn. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உபாகமம் 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Turning to Deuteronomy chapter 21. அங்கே அந்த சேஷ்ட புத்திரனுக்கு 2 பங்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here the double portion given to the firstborn is written. உபாகமம் 21:17. Deuteronomy 21:17. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. But he shall acknowledge the son of the hatred for the firstborn by giving him a double portion of all that he hath, for he is the beginning of his strength, the right of the firstborn is his. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? From this word we அவன் understand. முதல்ல பிறந்துட்டானா யாரா இருந்தாலும் அவனுக்கு 2 பங்கு கொடுக்கணும். Whoever it may be, if he is the firstborn, he ought to be given the double portion. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ள முடியும்? From this what can we understand? ஒரு தேவனுடைய பிள்ளை முதற் பேரானாய் மாறினால் அவனுக்கு பரலோகத்துல இரட்டிப்பான சுதந்திரம் காத்திருக்கிறது. If a child of God becomes the firstborn, then double portion is waiting for him in heaven. நாம் ஒரு சாதாரண சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தவர்கள் அல்ல. We are not come here to receive an ordinary inheritance. நாம் இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called are we to receive the double portion. இந்த இரட்டிப்பான போர்ஷன் தான் 2 பங்கு தான் சீயோன்
எருசலேம். It is this double portion which is Zion and இதை Jerusalem. பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நாம் ஆசையாக தொடருகிறோம். It is to receive this we follow ardently. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Let me quote a few verses. ஒன்று, சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள ஒருவன் பிறக்க வேண்டும். 1. A man need to be born to receive the firstborn. ஒரு சிலர் பிறந்திருந்தார்கள், Some are born, ஆனால் அதை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. but they could not keep it. அப்படினால் சேஷ்டபுத்திர பாகம் மற்றவர்களுக்கு போனதாகவும் பைபிள் சொல்லுகிறது. Therefore the Bible says birthright was given to another. ஒன்று பிறத்தல், இரண்டாவது காத்தல். One birth, other keeping. ஒருவேளை நீங்கள் அதுக்கு பிறந்திருக்கலாம், Maybe you're born for it. சபையிலே நீங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கலாம், Your name is written in the ஆனால் church. உங்களுடைய வாழ்விலே அதை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும், அதை காத்துக்கொள்ள வேண்டும். But you need to maintain it in your life. இல்லாவிட்டால் அது உங்களுக்கு சொந்தமாக முடியாது. Else it cannot be your own. முதற் பேரான அனைத்தும் கர்த்தருடையது. All the firstborn is the அது Lord's. கர்த்தருக்காக பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். They should be made holy unto the Lord. அவர்களுக்கு 2 பங்கு உண்டு. Double portion is given them. அவர்கள் உலகத்தில் மாத்திரமல்ல, சபையிலும் அவர்கள் முதற் பலன்களாய் இருக்க வேண்டும். Not just in the world, even the church, they should be first begotten. பரலோகத்திலும் அவர்கள் முதற் பலன் உள்ளவர்களாய் மாற வேண்டும். They should also be first begotten in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் இதிலே ஒரு 7 காரியங்களை இல்லாவிட்டால் 5 காரியங்களை சமயத்துக்கு ஏற்ற முன்பாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். According to time, let me point out 7 things about it. முதலாவது ரூபனை குறித்து நாம் பார்க்கலாம். Firstly, about Reuben. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Turning to Genesis chapter 49, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it being said? ஆதியாகமம் 49:3. Genesis 49:3. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன். Reuben, thou art my firstborn, my might and the beginning of my strength, the excellency of dignity and the excellency of power. இங்கே ரூபனை குறித்து அழகாக தகப்பன் சொல்லுகிறான். The father says beautiful things about நீ Reuben. என் சேஷ்ட புத்திரன், You are my firstborn. நீ என் சத்துவத்தின் பலன், You are my might, நீ மேன்மையில் பிரதானமானவன். the beginning of my strength. இது அவன் சொல்லுகிற உண்மையான ஒரு வார்த்தை. Yes, this is a true word. ரூபனை குறித்தும் தேவனும் அப்படித்தான் வைத்திருந்தார். Even the Lord has kept Reuben that way. ஆனால் நீங்கள் பிற்கால வசனங்களிலே நீங்கள் படித்து பார்த்தால், But in the verses following you can read, அவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் நிலைத்திருந்ததாக நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. we cannot see that his birthright was existing in him. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய முதல் பிள்ளை, The firstborn of a blessed family. கர்த்தர் அவனை தன்னுடைய ஒரு சத்துவத்தின் பலனை போல அவனை வைத்திருந்தார். The Lord had kept him as the beginning of his strength. அவனுடைய வாழ்வை பற்றி நமக்கு ஓரளவு தெரியும். We know quite about his life. ஆனால் முடிவு எப்படி இருந்தது? But what was his end? அவனுக்கு சந்ததி இருந்தது. He had the generation. அந்த சந்ததிகள் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறார்கள். The generation is even today in Israel. ஆனாலும் சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு நிலைத்திருக்கவில்லை. But the birthright could not be found in him. நீங்கள் வேதத்தை சரியாக விதத்தில் ஆராய்ந்து பார்த்தால், As if you would examine the word of God. பிறந்ததினால் மாத்திரமல்ல, Not just because of birth. வாழ்வு சரியில்லாவிட்டால் அது நிலைத்திருக்காது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And even if our life is not right, birthright cannot continue. இது எந்த அடிப்படையில இன்னொருவனுக்கு அது கொடுக்கப்பட்டது? In what basis was it given to another? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand this. சிலர் சொத்துக்களை பிரிப்பார்கள். Some divide their portions. ஒவ்வொரு விதங்களிலே பிரிக்கிறதை நாம் பார்க்கலாம். They divide it in various ways. தங்களுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு பிரிப்பார்கள். And portion to their dearly beloved. ஒரு சிலர் தங்களுடைய கவனிக்காத பிள்ளைகளை விட்டு விடுவார்கள். And some will leave for their children. இப்படி பலரும் பல விதங்களிலே பிரிக்கிறதை நாம் பார்க்கலாம். Likewise everyone according to their wish. அதுக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. And there are reasons in every family that. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, Here we say. வாழ்க்கையின் தனிப்பட்ட சுபாவத்தின் அடிப்படையில் இந்த சேஷ்டபுத்திர பாகம் அவனை விட்டு விலகி போய்விட்டது. This birthright was off from him because of his personal character lackness. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Genesis 49:4. அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்காக பிறந்த அந்த மனுஷன் தண்ணீரை போல தளம்பினான். That man born for birthright now was unstable as water. ஆனபடியால் வேதம் என்ன சொல்லுகிறது? Therefore the word of God நீ says, மேன்மை அடைய மாட்டாய். Thou shall not excel. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பின்பு உனக்குள்ள ஒரு தழும்புதல் வரக்கூடாது. After coming into this religion, you should not be unstable. சரியா பச்சையாக சொல்ல போனால் ஜீவியத்துல தடுமாற்றங்கள் வரக்கூடாது. In a raw way, you should not stumble in your life. மனுஷன் முகத்தை பார்ப்பான், Man looketh at the countenance. தேவன் இருதயத்தின்
உள்ளங்களை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர். But God is the one who trieth the reins of one's பழைய heart. ஏற்பாட்டிலே கிரியைகளுக்கு தண்டனை இருந்தது. In the Old Testament, judgment was according to the புதிய work. ஏற்பாட்டிலே சிந்தனைகளுக்கு ஜட்ஜ்மென்ட் இருக்கிறது. But in the New Testament, judgment is for the thoughts also. அவன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டிப்படுத்தினான். He defiled the bed of his father, அது அவனுடைய புத்தியினுடைய தோல்வி. which was a foolishness of his life. அவனுடைய அறிவு மழுங்கி போனது. And his wisdom, it went அவனுடைய away. இச்சைகளுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போனது. And he had no control of his எந்த lust. சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். A man should control his life in all situations. உன்னால் உன்னை கட்டுப்படுத்த இயலாது. You cannot control it naturally. ஆனபடியால் தான் அபிஷேகம் என்கிற ஒரு கடிவாளத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். Therefore the Lord gives you the bridle of anointing. பழைய காலத்து வண்டிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் அடிச்சா ஒரு 100 அடி போய் தான் நிக்கும். In the Old Testament, in the earlier days, the vehicle would be 100 yards even after the brake. ஆனா இப்போ அப்படிலாம் இல்ல. But now it's not. அடிச்சா அதே இடத்துல நிக்கிற மாதிரிலாம் பிரேக் செட்டிங்லாம் வந்துருச்சு. The brake setting is so that soon when you put it on, it slips. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அபிஷேகம் இருக்குமானால் அதுதான் உனக்கு ஒரு கடிவாளம். It is in a way, if you have a good anointing, that is a bridle. அந்த அபிஷேகம் உன்னை கடிவாளமா இருந்து செயல்படுத்தாலனா நீ அபிஷேகம் பெற்றதை நீ வீணாக்கிட்டேன்னு அர்த்தம். If the anointing doesn't bridle you, it means you have put your anointing in vain. சரியான அபிஷேகம் இருந்தா உன்னை ஒரு இன்ச் கூட அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப விட மாட்டார். அப்பப்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். A good anointing will not allow you to turn even an inch away. அது என்ன கடிவாளம்? What is that இந்த bridle? கடிவாளம்னா குதிரைக்கு போட்டுருப்பாங்க. The bridle is given to the horses. மாடுகளுக்கு எல்லாம் மூக்கணாங்கயிறுன்னு ஒன்னு போட்டு வச்சிருப்பான். And even for the ox, it is given in a different way. மூக்குல குத்தி வச்சிருப்பான். That is in his nose. இந்த கயிறை இழுக்கும்போது When they drag this rope, அந்த மூக்குல போய் அந்த கயிறு அறுக்குற மாதிரி இழுக்கும். that will be like to break the nose. என்ன வேகத்துல இருந்தாலும் அந்த மாடுக்கு அது பிறகு அந்த வழியில அப்படியே நின்றும். However speed the ox goes, suddenly it stops. அதே போல மாட்டுக்கு வாய்க்குள்ள போட்டுருப்பான். So is it even for the ox, it is in the mouth. ஒரு குண்டு மாதிரி வாய்க்குள்ள போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. In the mouth for the horses, and they bride it up. அத போட்டு இழுத்துட்டா குதிரைக்கு அத போட்டுருப்பாங்க. And it is for the horses. அந்த குதிரைக்கு அத போட்டுட்டு இழுத்துட்டானா அந்த குதிரை என்ன ஸ்பீட்ல போனாலும் இழுத்துட்டா போதும். அப்படியே அதுக்கு பிறகு அந்த வழியில அது எங்கேயும் போகாது. அப்படி முன்னங்கால வேணா ரெண்டு காலையும் தூக்கிட்டு நிக்குமே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. Now when they pull the rope, suddenly it will stop with its four limbs up. உண்மைதானே? Is it not true? உங்களுக்கு அந்த கடிவாளம் இருக்கா? Do you have the bridle? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த கடிவாளம் இருக்கா? Is that bridle in your spiritual life? நீ லைட்டா லெஃப்ட் எடுத்தா இழுக்கணும். If you turn to the right, it should be there. ரைட்ல எடுத்தா இழுக்கணும். A little right, it should be there. தேவனுடைய கோட்டை தாண்டினா உன்னை இழுக்கணும். If you cross God's line, you should be there. நீ வாய் கட்டப்படாத ஒரு கழுதை அல்ல. You are not an ass which is not bound in its கடிவாளம் mouth. இல்லாத ஒரு குதிரையும் அல்ல. You are not a horse without a bridle. வாய் கட்டப்படாத ஒரு கழுதையை புத்தி இல்லாத மனுஷனோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Ass whose mouth is not tied is compared to a foolish man. உனக்கு ஒரு கடிவாளம் இருக்கணும். You need to have a bridle. உன் முழு சரீரத்தையும் அடக்கி கீழ்ப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். Able to subject to your whole body. ஒரு சின்ன சுக்கான் பெரிய கப்பலை அப்படியே திசை திருப்புது. A small helm will turn the whole ship. அதுபோல உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கணும். So is it you need to have the சரியான anointing. ஒரு அபிஷேகம் இருந்தால் If you have a right அது anointing, உன்னை கண்ட்ரோல் பண்ணும். it will control you. அதுக்கு தான் உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். It is for that God has given you the anointing. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If you mortify the deeds of the flesh by the spirit, மாமிச you சிந்தை shall மரணம். live. For the thought of மாமிச carnal- சிந்தை மரணம். for the carnal thought is death. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமான். But spiritual mindedness is life and peace. நீ ஒரு சேஷ்ட புத்திரன் தான். You are a birthson. ஆனா அதுக்காக நீ தகப்பனுடைய மஞ்சத்தை துணிஞ்சு தீட்டுப்படுத்த கூடாது. But for that you should not presumptuously defile the father's bed. நீ ஒரு விசுவாசிதான். You are a நீ believer. ஒரு பழைய விசுவாசிதான். An old believer. சபைக்காக நீ பிரயாசப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் தான். You belong to a family who labored for the church. அதுக்காக சத்தியத்துக்கு மாறாக நீ நடக்க கூடாது. But for that don't walk contrary to the truth. சபைக்கு விரோதமா நடக்க கூடாது. Don't walk contrary to the church. வசனத்துக்கு மாறாக நடக்க கூடாது. Don't walk contrary to the word. என்ன நடந்தது? What happened? இவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் சேஷ்ட புத்திரவாக அவனை விட்டு போய்விட்டது. Because he defiled the father's bed, his birthright was taken away. சரி, அதுக்கு பிறகு அது யாருக்கு தான் போகுது? After that, to whom was it given? அடுத்த பிள்ளைக்கு போயிருதா? Was it to the next child? லேவிக்கு போயிருச்சா? Was it given to Levi? இல்ல நப்தலிக்கு போயிருச்சா? Or to Naphtali? இல்ல செபுலோனுக்கு போயிருச்சா? Or to Zebulun? இல்ல சிமியோனுக்கு போயிருச்சா? Or to Simeon? இல்ல தானுக்கு போயிருச்சா? Or to Dan? இல்ல ஆசேருக்கு போயிருச்சா? Or to Asher? இல்ல இசக்காருக்கு போயிருச்சா? Or to Issachar? அது யாருக்கு தான் போனது?
போனது? But to whom was it given? எந்த அடிப்படையிலே வேதம் இந்த சேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்ததோ எந்த அடிப்படையில் இன்னொருவருக்கு அது கொடுக்கிறது? And in what basis was the birthright taken away and on what basis was it given to another? 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது First Chronicles chapter 5. அது யாருக்கு போயிருச்சுங்கிறது தெளிவா இருக்கு. It is very clear to whom it went. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் First Chronicles 5 5:1-2 verses 1 and 2. ரூபன் இஸ்ரவேலுக்கு பிறந்த சேஷ்ட புத்திரன். திரும்ப வாசிங்க. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரர்களை பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்தவன் சேஷ்ட புத்திரன். Reuben was the firstborn of Israel. ஆனால் அவன் கோத்திரத்து அட்டவணையிலே வரவில்லை. But he could not come in the genealogy. எப்படி இருக்கும் நீங்க பாருங்களேன். Just look at it. வீட்ல உள்ளவங்க பேரெல்லாம் எழுதி போடுறாங்க. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் இந்த கல்யாண கார்டுல போடுவாங்க. The names of all the family members are written as in the marriage invitation today. அங்க பிறந்தவன் அவ்வளவு வரையும் எழுதிடுவான்னு வச்சுக்கோங்களேன். And they write the names of everyone who is born. ஒரு சிலர் நம்ம சபையில உள்ள கல்யாணம் நடந்துச்சுன்னா சபையில மட்டும் ரொம்ப டீசென்ட்டா ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி அடிச்சு கொடுத்துருவான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தகமே சொந்தக்காரனுக்கு அடிச்சு கொடுத்திருப்பான். Some people who conduct their weddings in the churches, they will have a decent cards for the people in the church, while for their family members even a booklet. அங்க அக்கா மாப்பிள்ளை அண்ணன் சொந்தம் தாய் வழி சொந்தம் தகப்பன் வழி சொந்தம் எல்லாம் போடலன்னா அவன் வரமாட்டான். With their relatives all clearly listed out in the card. அப்படி போடாம விட்டுட்டா வந்தாலும் சண்டைய போட்டு இங்க கல்யாணத்தையே சாவுடாக்கிட்டு போயிடுவான். If you spare someone, they will come and pick up a quarrel there. அவனை விடுங்க, நம்ம விசுவாசிகளே தாம் பேரை போடலன்னா போக மாட்டான். Our believers themselves, if their name is not there, they will not go. ஆனா போட்டா போயிடுவான். And if their name is there, they'll go. நீங்க எதுக்கு நான் இது சொல்றேன்? Why I say this is, கோத்திரத்து அட்டவணையில ரூபன் பேரையே பைபிள்ல இருந்து கர்த்தர் எடுத்துட்டாரு. the Lord removed the name of Reuben from the genealogy. அங்க பரிசுத்தம் இல்ல. Because there is no holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. And holiness without which no man shall see the Lord. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. ரூபனுடைய இருதயம் கெட்டு போனது மாத்திரமல்ல, Not only Reuben's heart was அவனுடைய spoiled, மனது கெடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, not only his mind was spoiled, அவனுடைய சரீரமும் கெட்டு போனது, even his body was அவனுடைய corrupted, வாழ்க்கையும் கெட்டு போனது, his life too, சேஷ்ட புத்திரபாகமும் கெட்டு போய்விட்டது. even birthright. இப்பொழுது அது யோசேப்பின் சந்ததிக்கு போய்விட்டது. Now it went to the generation of சேஷ்ட Joseph. புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. Birthright was Joseph's, அது யோசேப்பின் குமாரருக்கு போய் சேர்ந்து விட்டது. went to the sons of Joseph. எந்த அடிப்படையில் தேவன் இதை கொடுத்தார்? On what basis did the Lord do தேவன் it? கையில உள்ள ஸ்கேல் எந்த அடிப்படையில் இருக்கிறது? What measuring scale did the Lord have? தேவனுடைய கையில உள்ள கோல் பரிசுத்தம். The rod was the rod of holiness. அதுதான் தேவனுடைய கையில உள்ள கோல். That was the measuring rod. அந்த ரேஷியோல தான் என்னையும் கணக்கு போடுவாரு. It is with that ratio the Lord will count அங்க us. நடந்த அதுதான் முக்கியமான சம்பவம். That is the important incident there. ஒரு நாள் ஜீவியத்திலே இச்சைக்காக தன்னுடைய வாழ்வை கெடுத்துக் கொண்ட அந்த மனுஷன் தன்னுடைய சந்ததிக்கே அவன் சேஷ்ட புத்திரபாகத்தை இழக்க காரணமானான். That man who spoiled his life for one day's lust was the cause of the birthright to depart from the generation. ஆனால் ஒரு நாள் தன்னுடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டபடியினால், But that man who kept holiness that one day, போத்திபாருடைய மனைவி அவனுடைய கையை பிடித்து இழுத்த பொழுது, when Potiphar's wife want to drag his பாவத்துக்கு hand, விலகி ஓடினதான அந்த யோசேப்புக்கு அந்த இழந்து போனதான சேஷ்ட புத்திரபாகத்தை தேவன் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்தார். to that Joseph who fled away from sin, the Lord gave the birthright to him and his generation. தேவனுடைய கையில உள்ளதான அந்த ஸ்கேல் பரிசுத்தம், அதன்படிதான் சேஷ்ட புத்திரபாகம் நிலைத்திருக்கும், இல்லாவிட்டால் நீக்கப்படும். The measuring rod in the hand of God was holiness, and it is on that basis the birthright will stand. 1 நாளாகமம் 5:1-2 வசனங்கள் காரணத்தை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. First Chronicles 5:1-2 clearly points out the matter. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடின மனிதன், Joseph fled from sin. தேவனுக்கு பயந்த மனிதன், He man who feared God, பாவம் செய்யாத மனிதன், man who did not sin, தன்னை காத்துக்கொண்ட மனிதன், man who kept himself, பாவம் செய்யாததினால் சிறைச்சாலையிலே வருடக்கணக்காய் அடிபட்ட மனிதன், man endured in the prison years together for that. அவன் கொஞ்சம் பாவத்தோடு ஒத்து போயிருந்தால் If he had compromised with sin a அவனுடைய little, வாழ்வு செழிப்பாக மகிமையாக மேன்மையாக அமைந்திருக்கும். his life would have been prosperous and excellent, ஆனால் கரைப்பட்டவனாய் வாழ்ந்திருப்பான். but he would have been stained in his life. கர்த்தருடைய பட்டியலிலே வந்திருக்க மாட்டான். He would not have been enlisted in that.
அவன் சிங்காசனத்துக்கு வந்திருக்க மாட்டான். He would not have come to the throne. அவனுடைய அழைப்போ தரிசனமோ நிறைவேறி இருக்காது. His vision wouldn't be fulfilled. அவன் தன்னுடைய ஜீவியத்தை அவன் காத்துக்கொண்ட பொழுது, But when he kept his life, பரிசுத்தம் என்கிற கடிவாளத்தினால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட பொழுது, when he controlled his life with the bridle of holiness, அபிஷேகத்தினால் தன்னை அடக்கி ஆண்ட பொழுது, because he subjected himself with the தன்னுடைய anointing, சரீரத்தின் இச்சைகளை ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்த பொழுது, because he crucified the affections and lust on the cross, சேஷ்ட புத்திர பாகம் அவனுடையதாய் மாறிற்று. birthright became his. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, Nextly, ஆதியாகமம் book of Genesis, 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். chapter 21 and verse 10. 21:10. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். Wherefore she said unto Abraham, Cast out this bondwoman and her son, for the son of this bondwoman shall not be heir with my son, even with Isaac. இங்கே இஸ்மவேலை வேண்டாம் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று தள்ள ஒரு பெண் சொல்லுகிறாள். A woman here said that Ishmael should be cast out not to be an heir. ஆபிரகாமுடைய சேஷ்டபுத்திரன் யாரு? But who was the firstborn of Abraham? ஆபிரகாமுடைய சேஷ்டபுத்திரன் யாரு? Firstborn of Abraham? இஸ்மவேல். Ishmael, ஈசாக்கு அல்ல. not Isaac. அதுக்கு தான் முதல்ல ஒரு வசனம் வாசிக்க சொன்னேன். That is why I asked you to read a verse. உபாகமம் 21:17 மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். Deuteronomy 21:17. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து, எப்படி வெறுக்கப்பட்டவளிடத்தில் அவன் பிறந்திருந்தாலும் அவன் முதல்ல பிறந்தான்னா அவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரிக்க வேண்டும். Though he be the son of the hated, he should be acknowledged as the firstborn. அவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். He should be given the double portion. அவன் தான் சேஷ்டபுத்திரன். He is the firstborn. அப்ப வெறுக்கப்பட்ட அந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணிடத்துல பிறந்த இஸ்மவேல் அவன் சேஷ்டபுத்திரன். This Ishmael born to the hated bondwoman is that firstborn. ஆபிரகாம் அவளை அந்த குழந்தையை அதிகமாக நேசித்தான். Abraham loved the child much. தான் பிள்ளையை பத்தி யாராவது லேசா சொல்லிட்டா டென்ஷன் ஆயிடுவான். If someone would speak something about his son, he would be in tension. நம்ம பிள்ளைகளை கூட அப்படிலாம் ஒரு சில பெற்றோர்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க. Even some parents love their children much. இவங்களும் கண்டிக்க மாட்டாங்க. And they won't judge them. யாராவது கண்டிச்சிட்டா இவங்களுக்கு பேய் வந்த மாதிரி வந்துரும். If somebody would punish, they would be demon possessed. சிலர் சர்ச்சில கண்டிச்சா கூட உடனே அந்த டீச்சரை போய் பாஸ்டர்ட்ட சொல்றான், என் பிள்ளைய அடிச்சுட்டான், என் பிள்ளைய பார்த்தே அடிச்சிட்டான் அப்படிமா. Even if their Sunday school teachers punish them, they would go and complain it to the pastor. இன்னும் ஒரு சிலர் தான் பிள்ளைய அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பிரதரை அடிச்சுட்டாரு, பாஸ்டரை அடிச்சுட்டாருன்னு சொல்லி பெரிய பாஸ்டர்ட்ட போய் சொல்றான். Some others they say the brother and the pastor beat him and go and complain to the center pastor. ஸ்கூல்ல அடிச்சிட்டான உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்கறான், என் பிள்ளைய டீச்சர் அடிச்சுட்டான். When they beat in the school, they go and complain in the police station. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? But what does the Bible say? பைபிள் தெரியுமா உங்களுக்கு? Do you know the Bible? பைபிள் தெரியுமா? Do you know? பைபிள் சொல்லுகிறது ஒருத்தனுக்கு அடங்காத புள்ள இருந்தா அவனை சபையில கொண்டு வந்து வை, அவனை எல்லாரும் கல்லெறிஞ்சு அவனை கொன்றுங்கறாரு. Bible says if you have a stubborn child, then bring him to the church and stone him to death. அப்படி இருக்கா? இதே உபாகமம் 21:17 வாசிச்சீங்க இல்லையா? 18க்கு போங்க. Go to verse 18 of Deuteronomy chapter 21. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். யாராவது ஒரு விசுவாசி இப்படி செய்வீங்களா? Will any of you the believer do this? செய்வோமா? Will be. பைபிள் நீங்க போதிச்சா ரொம்ப டஃபா போதிக்கிறோங்கறாங்களே, பைபிள்ல இருக்குறதன சொல்றோம். We only teach that which is in the Bible. தன் இஷ்டத்தின்படி விழப்பட்ட எந்த பையனோ பிள்ளையோ தன் பெற்றோருக்கு கேவலத்தை உண்டு பண்ணுவான், லட்சையை உண்டு பண்ணுவான்னு பைபிள் சொல்லுது. Any son or daughter left according to his own wish will only create shame to his parents, says the Bible. ஒரு சிலர் சொல்றாங்க அது வளர்ந்த பிறகுதான் அவனுக்கு அந்த புத்திலாம் வரும், அது வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நல்லா வளர்க்கணும். எப்படி வளர்க்கற? நீ ஒழுங்கா இப்பமே தமிழ்ல சொல்லுவான், முருங்கை என்ன செய்யணும்? முறிச்சு வளர்க்கணும். The tree should be broken up then and there and then grow. கேரளால ஒரு பழமொழி உண்டா, பிள்ளாருக்கு காலையிலேயே கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அன்னைக்கு முழுசும் அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருப்பான்.
And if you give that which they ought to be given in the morning, the whole day they will have it in mind. நமக்கு இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிக்க அநேகருக்கு சக்தி இல்ல. But today we do not have the power to chastise our children. எந்த ஒரே பிள்ளையா இருந்தாலும் சரி 9 பிள்ளையா இருந்தாலும் சரி நீங்க எல்லாரையுமே கண்டிச்சு தான் வளர்க்கணும். Be it your only child or 9 children, you have to chastise them. நல்ல அதாவது பாசம் இருக்கணும். You should have been affectionate. அந்த பாசத்தை வந்து கட்டுக்கடங்காத இஷ்டத்துக்கு வளர்க்கறதுல காட்டக்கூடாது. It's not to grow them up in their own wish. அந்த பாசத்தை நீங்க அந்த பிள்ளை பாதிக்கப்படும் பொழுது நீங்க காட்டணும். But use your affection when they are affected. ஆனா கண்டிப்பு எப்பொழுதுமே இருக்கணும். But your correction should be always there. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Is there a son whom the father does not chastise? அப்படி அவன் சிட்சிக்கா விட்டால் If he does not chastise? சொல்லுங்க. ஓம் பிள்ளை இல்ல, அவன் யார் பிள்ளை? வேசியின் பிள்ளைன்னு சொல்லிருக்கு. அடுத்த பிள்ளை எப்படி நம்ம போய் சிட்சிக்க முடியும்? He is the son of a fornicator, bastard, says the word of God. தகப்பன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவனை என்ன செய்கிறான்? சிட்சிக்கிறான். Whom the father loveth, he chastiseth. அதனால நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். Therefore you should be very careful in this matter. ஆபிரகாம் வந்து தான் பிள்ளையை ரொம்ப நேசிச்சான். Abraham loved his son much. எனக்கு இந்த ஆச்சரியமா இருக்கும். I wonder about it. இந்த நல்ல விசுவாசிகள் தான். Good believers they are. ஆனா அவங்களுடைய அன்பு வித்தியாசமா இருக்கு. But their love is different. ஆபிரகாமுக்கு ஈசாக்க பிடிச்சதை விட அதிகமா பிடிச்சது இஸ்மவேல. Abraham loved Ishmael more than Isaac. ஈசாக்குக்கு யாக்கோபை விட யாரை தான் பிடிக்கும்? ஏசாவை தான் பிடிக்கும். Isaac loved Esau more than Jacob. அப்படிதானே? கரெக்ட் தானே? Is it not? அதனாலதான் அவனை கூப்பிட்டு ஏதாவது தம்பி எடுத்துட்டு வா. அங்க அம்மா சொல்றா, அவன் அதெல்லாம் மாறி ஈசாக்கினுடைய தரிசனம் வேற. That is why தேவன் வெறுத்தவனை ஈசாக்கு நேசித்தான். Isaac loved whom God hated. அதனாலதான் பைபிள் வித்தியாசமானது, விலையேற பெற்றது. Therefore the Bible is different but precious. இங்கே இந்த இஸ்மவேல் வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்திருந்தாலும் இவன் தான் முதற் பேரானவன். This Ishmael, though he was born of the one hated, he is the firstborn. ஆனா இப்ப திடீர்னு ஒரு கமாண்ட் வருது, இவன் இனிமேல் சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை. But suddenly a charge, he shall not be an heir anymore. அந்த ஒரே வார்த்தையில அவனுடைய சேஷ்ட புத்திரபாகம் அவனை விட்டு போயிடுச்சு. With that one word his birthright was gone. அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டான்? What wrong did he do? அவன் பரியாசம் பண்ணினான். He was a mocker. எப்போ உனக்குள்ள பரியாசத்தின் ஆவி வருதோ உன்னுடைய கட்டுகள் பலத்து போகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். The time your mockery increases, at that time your bounds, is Isaiah the prophet. பரியாசம் பண்ணுகிறதுனால் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That your bands may not be strengthened because of mockery, it is said. நீ பரியாசம் பண்ணும் பொழுது உன்னுடைய கட்டுகள் பலத்து போகும். When you scorn or mock, your bands will be strong. வாசியுங்கள். ஏசாயா 28:22. Isaiah 28:22. இப்பொழுதும் உங்கள் கட்டுக்கள் பழுத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கட்டுகள் உங்களுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை நீங்கள் இழந்து போகாதபடி பரியாசம் பண்ணாதிருங்கள். Word of God says, be not mockers, let your bands be made strong. பரியாசத்தை பத்தி பைபிள் சொல்லுகிற வித்தியாசமான விளக்கங்கள் என்ன? What are the different opinions of the Bible about mockery? பைபிள்ல இந்த பரியாசம்னா உட்கார்ந்து ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறதா? Is it that joking? இல்ல ஒருத்தரை பத்தி அவர் மாதிரியே நடிச்சு காட்டுறதா, பேசி பாக்குறதா, சத்தம் கொடுத்து பாக்குறதா? Or is it making the mimicry, or is it making different pretensions? பிரியமானவர்களே, அது ஒரு விதத்துல பரியாசம். Beloved, on one side it is ஆனா mockery. இன்னொரு விதத்துல பரியாசம்னா என்ன? While on the other hand, what is mockery? பைபிள் சொல்லுகிற பரியாசத்தினுடைய விளக்கங்கள் வித்தியாசமானது. Explanations of mockery in the Bible is different. பைபிள் சொல்லுகிற விளக்கம் என்ன? What is the explanation from the word of God? நீதிமொழிகள் 21:24. Proverbs 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். யாருக்கு பேரு? அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். Proud and haughty, scorner is his name. ஆதியாகமம் 21:9-10 பார்க்கும் பொழுது, Genesis 29:10. ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு இவனை புறம்பே தள்ளும், இவன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று அவள் சொன்னாள். Genesis 21:10 we see, wherefore Sarah saw that Ishmael was mocking, and she said, cast out this bondman. அவன் என்ன பரியாசம் பண்ணிருப்பான்? What mockery would he have done? என்ன சொல்லிருப்பான்?
What would he have said? நீங்க எல்லாம் என்னெல்லாம் பரியாசம் பண்றீங்க? What mockery do you do? ஒருத்தருடைய இயலாமையை நீ சொல்லுவது பரியாசம். Saying out about a man's inability is mockery. ஒருவனை அற்பமா எண்ணுவது பரியாசம். Belittling a person is mockery. அதெல்லாம் நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். And you have to understand it well. இரண்டாவது அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் நிக்காது. Secondly, pride and haughtiness is scornfulness, and his name is like that. இன்னொரு கூட்டம் பரியாசக்காரர்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். Another group of mockers we see in the New Testament. இந்த பரியாசக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? What kind of people are they? இவர்களுடைய செயல்பாடு எப்படி அமைகிறது? And how is their work? இவங்க எங்கங்க இயேசு வர்றாரு அப்படினு கேக்குறான். And they say, where is Jesus, the promise of his coming? யூதா 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, Seeing in Jude 18, அங்கே ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லி இருக்கிறாரு. another group of mockers. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. யாரு? Who are they? அவங்க எப்படிப்பட்டவங்க? வாசிங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இவர்களுக்கு ஆவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. They have no spirit. இவங்க கடைசி காலத்துல பரியாசக்காரர்களாக வருவாங்க. They will be mockers in the last days. தங்க இச்சையின்படி நடப்பாங்க. Walking after their own lust. அப்ப இச்சையின்படி நடக்கிறவன் பரியாசக்காரன். Therefore walking after the lust are mockers. 2 பேதுரு 3 அதிகாரம். 2 Peter chapter 3. 3-4 வசனங்கள். Verses 3-4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? எப்படி? எங்கங்க வருவான்னு சொல்லுவாங்க. இப்படிதான் கேக்குற கேள்வி எல்லாமே பரியாசக்காரனுடைய வார்த்தை. The words of the mockers will be, he is saying he is coming, but when will he come? ஒன்று பரியாசம், மற்றவனை அவமானப்படுத்தி கிண்டல் கேலி பண்றது. One, putting others to shame and joking upon இரண்டாவது them. அகங்காரமாய் நடப்பது. Two, walking proud. மற்றது மற்றவனுக்கு இடும்பு பண்றது, மற்றவனை டிஸ்டர்ப் பண்றது. And three, being haughty and disturbing அடுத்தது others. சுய இச்சைகளின்படி நடப்பது. And three, walking after their others' lust. நான்காவது இயேசு எங்கங்க வர்றாருன்னு சொல்றாங்க, அப்படித்தான் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படிங்கிற வருகையை பரியாசம் பண்றது. Fourthly, scoffing after the coming, saying, where is the promise of his coming? இப்படிப்பட்ட ஒரு எந்த நேரத்துல இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வருதோ அப்ப அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை விடுறான். When a spiritual man gets into such a life, then he falls in his life. ஒருவேளை உனக்கு இந்த உலகத்துல வசதி வாய்ப்புகளை கொடுத்து நன்கொடையை கொடுத்து தெய்வம் அனுப்பிடுவாரு. Maybe God would send you away with gifts and conveniences in the world. நாம நன்கொடை வாங்கி இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. We are never the ones who are come here for worldly blessing. ஒருவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். If a man would follow Christ for this life, he is most miserable. இந்த இஸ்மவேல் என்ன நடந்தது? What happened to Ishmael? அவனுடைய வாழ்க்கையில பரியாசக்காரனாய் மாறி போன பின்பு, After becoming a mocker in his life, அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்ததாக வேதம் சொல்லுகிறது. Word of God says he lost his birthright. ஆதியாகமம் 25 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Turning to Genesis 25, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it being said? 5-6 வசனங்கள். Verses 5 and 6. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். இவங்க எல்லாம் நன்கொடையை வாங்கிட்டு கிளம்பின கூட்டங்கள், அதுல இஸ்மவேலும் சேர்ந்து விட்டான். Even Ishmael joined in that group who were sent away with gifts. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. Look what a pitiable condition. சேஷ்டபுத்திர பாகத்தை இஸ்மவேல் இழந்தான். Ishmael lost his birthright. அங்கே ரூபன் இழந்தான். Reuben lost his ரூபன் இழந்தது பரிசுத்தத்தின் அந்த அளவுகோலில் அவன் விழுந்து விட்டான். Reuben lost his birthright on the basis of that holiness. இங்கே இஸ்மவேல் விழுந்தது பரியாசம் என்கிற அளவுகோலை வைத்த பொழுது அவன் விழுந்து விட்டான். Ishmael lost his birthright on the basis of his mockery. அடுத்ததாக யாத்ராகமம் 4 அதிகாரம், Book of Exodus chapter 4, 22 வசனம். verse 22.
அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன். Israel is my son, even my firstborn. இஸ்ரவேலுடைய இன்னொரு பழைய பெயர் யாக்கோபு. The old name of Israel is Jacob. யாக்கோபு என் சேஷ்ட புத்திரன்னு கர்த்தர் சொல்லாம, Not saying the firstborn of Jacob. இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன் அவன் என்று சொல்லுகிறார். But the Lord says Israel is my firstborn. ஆனா நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, Read in the Bible. ஈசாக்கின் குடும்பத்துல In the family of Isaac, முதற் பிறந்தவன் ஏசா. firstborn is Esau. அவன்தான் சேஷ்ட புத்திரன். He was the firstborn. ஆனா இங்க இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன்னு கர்த்தர் பேசுறாரு. But here the Lord says Israel is my இது firstborn. எந்த அடிப்படையில அவனுக்கு கிடைத்தது? On what basis did he get முதற் this? பிறந்ததுனால கிடைக்கல. Not because he was firstborn. இது யோசேப்புக்கு யாக்கோபுக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவன் இரண்டாவது பிறந்திருந்தாலும் அவனுடைய ஏசா இழந்து போனபடினால் இவனுக்கு கிடைத்தது. Jacob, though he was born second, because Esau lost it, he got it. ஞானஸ்நானத்திலே நீ சபையில பிறந்திருந்தாலும், Though you were born in this church, அபிஷேகத்திலே ஆவியிலே பிறந்திருந்தாலும், though you were born in the spirit, சபையில வந்து நீ பிறந்திருந்தாலும், though you are born in the church, உன்னுடைய லைஃப் தான் ரொம்ப முக்கியம். it is your life what means. ஒரு காலத்துல ஊழியமா ஜீவியமான்னு சபையில பட்டிமன்றங்கள் நடத்துவாங்க. On one day, we had a debate whether it is life or ministry which is important. At one time. ஆனா அப்போ என்ன செய்வாங்க? But then what did they say? கொஞ்சம் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஜீவியம் தான் முக்கியம்னு பேசும். Some Sunday school children said life is important. சில பிள்ளைங்க எல்லாம் ஊழியம் தான் முக்கியம்னு பேசும். Some others said ministry is important. கடைசில ஜட்ஜ் சொல்லுவாரு இரண்டும் 50-50 ன்னு சொல்லுவாரு. Finally the judge would give a balance on ஆனா this. இப்ப அப்படி இல்ல. But now it is not that. இப்ப ஊழியம் அல்ல, ஜீவியம் தான் முக்கியம். No, not the ministry, but the life is important. எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் However you minister, ஜீவியம் இல்லன்னா அது தோத்து போகும். if you have no life, you fail. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, Matthew's Gospel 7th chapter. உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம், In your name we cast out உம்முடைய devils. நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், In your name we worked உம்முடைய miracles. நாமத்தில் தீர்க்கதரிசனங்களை In சொன்னோம். your name we prophesied. அவங்கள பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? Looking at them, what did the Lord say? நான் உங்களை அறியேன். I never know you. 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 22ஆம் வசனத்துல நம்ம 22-23 பார்க்கலாம். 7:22-23 we see. அப்ப ஊழியம் பயங்கரமா செஞ்சாங்க. கர்த்தர் சொல்றார் நான் உங்களை அறியேன். Ministry was at a high rate, but the Lord said, I never know you. அதுக்கு அவர் சொல்ற ரீசன் என்ன? Reason? என் சித்தத்தின்படி செய்யாதவன் என்று சொல்லுகிறார். Ye did not do the will of me. தேவ சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை அமைக்காம நீ அற்புதம் செஞ்சு என்ன, பிசாசு துரத்தி என்ன பிரயோஜனம்? When your life is not according to the will of God, how much ever you work miracles, what is the ரொம்ப use? கவனமாக இருக்க வேண்டும். Be very careful. நம்முடைய ஊழியம் முக்கியம் அல்ல. Our ministry is not ஆனா அதுக்காக important. ஊழியமே செய்யாம பரிசுத்தம்னு கையை கட்டிட்டு ரூம்ல படுத்து கிடக்க கூடாது. For that you should not fold the hand saying, I am holy and sleep. நீ உன் ஜீவியம் சரியா இருந்தா அதுக்கு பிறகு வருகிற ஊழியம் தான் அங்கீகரிக்கப்படும். If your life is right, then the ministry after that will be நீ accepted. இரவும் பகலும் ஓடி ஊழியம் செஞ்சுட்டு இங்க ஜீவியத்துல நஷ்டப்பட்டுட்டா அது உனக்கு தராசுல வைக்கும்போது ஈக்குவலா வராது. You ministering day and night and having lost your life, the balance will not be the same. அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியமானது. But the foundation is important. அதுதான் ஜீவியம். That is life. அங்க என்ன நடந்தது? What happened there? ஏசா சேஷ்ட புத்திரன். Esau is the firstborn. ஆதியாகமம் 25 நாம் பார்க்கும் பொழுது Genesis 25 32ல verse 32. அவன் சொல்றான் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? He said, what for this birthright for me? 33ல சொல்றான் In 33. உனக்கு வேணுமா வாங்கிக்க வித்துறாங்கறான். You want? Take it, I will sell it. 34ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 34. அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். He despised his birthright. முதல்ல என்னத்துக்குன்னு கேட்டான். Firstly he said, what for? இரண்டாவது அதை வித்தான். Secondly so. மூன்றாவது அவன் அலட்சியம் பண்ணினான். Thirdly despised. பிரியமானவர்களே நீங்க பைபிளை நல்லா படிச்சுக்கங்க. Read the Bible well. ஈசாக்குக்கு ஏசா சேஷ்ட புத்திரன். For Isaac, Esau was the firstborn. ஆனா யாக்கோபுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. But Jacob had a little pain in his heart. அவன் ஒரு வருஷம் கழிச்சு பிறந்தவன் அல்ல. He was not born after 1 year. இல்ல 7 வருஷம் கழிச்சு பிறந்தவன் அல்ல. Not born after 7 years. ரெண்டு முட்டிக்கிட்டு வந்தவங்க தான். But they both struggled and was born. மிஞ்சி போயிட்டா ஒரு நிமிஷம் கழிச்சு பிறந்திருப்பான். At the maximum 1 minute after Esau. அவனுக்கு அதை பேர் பண்ணவே முடியல. But he could not bear it. இந்த ஒரு நிமிஷத்துல எது போயிடுச்சு? In that 1 minute what went away? 1 மினிட்ல எது போயிடுச்சு?
சேஷ்ட புத்திரவாகம் போயிடுச்சு. Lost his birthright. இந்த ஒரு ஓட்டுல ஒருத்தன் தோத்துட்டானா எப்படி இருக்கும்? As people fail in one vote. மறுபடி என்ன வேண்டும் அப்படிமா. And then they say retold it. யாரோ ஏமாத்திட்டான்னு சொல்லுவான். They will say somebody has. அதே மாதிரி இவன் மைண்ட்ல இந்த ஒரு நிமிஷம் லேட் வந்து அவனுக்கு எப்ப சாகுற வரைக்கும் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. Being 1 minute late in his birth was right working in his mind. போயிடுச்சேன்னு அவனுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. He kept on saying, I have lost my birthright. ஆனா என்ன நடந்தது? But what happened? ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை யூஸ் பண்ணான். He rightly used a chance. ரொம்ப டயர்டா வீக்கா ரொம்ப செத்து போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஏசா ஒரு நாள் வந்தான். And Esau one day came being utter tired and faint. இவன் உட்கார்ந்து கூழ் காய்ச்சிட்டு இருந்தான். And this man was having the pottage. அப்ப வந்த உடனே எனக்கு கொஞ்சம் கூழ் கூடான்னு கேட்டான். He sought pottage and asked for it. இவன் பாருங்க, யாக்கோபு சாதாரண ஆள் கிடையாது. Jacob was no ordinary man. ஒரு விதத்துல அவன் பாராட்டப்பட வேண்டியவன். On one hand he should be appreciated. மைண்ட் முழுவதும் சேஷபுத்திரத்துல நின்னுட்டே இருந்துச்சு. His mind was set only on birthright. அதை எப்படி வாங்குறது? How to get it? கரெக்ட்டா சான்ஸ் கிடைச்சது. Right got the chance. இவன் வந்து கூல் கேட்டா அவன் சொன்னா சேஷபுத்திரவாதத்தை கொடுக்குறியா? அப்ப நான் எதை தரேன்? கூல் தரேன். His brother asked for the pottage and he said, give me the birthright, I'll give you pottage. அவனுக்கு அப்ப இருந்த சூழ்நிலையில செத்து போற மாதிரி இருந்துச்சு. For his brother, that time he was very tired to die. நானே சாக போறேன், எனக்கு என்னத்துக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டான். I am going to die, what for the birthright? Give it. எவ்வளவு சிம்பிளா விட்டுட்டான் பாத்தீங்களா? Yes, how simply he did it. ஒரு நேர சாப்பாட்டுக்காக கிருபை இழந்து போய் விட கூடாது நீ. You should not lose the grace of God for one morsel of meat. பேதுருல சொல்லி இருக்கிறது, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களுடைய உல்லாச வாழ்க்கையினால் தங்களை கரைப்படுத்திக் கொண்டவர்கள் இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று பேதுரு சொல்லுகிறார். Peter says they who have corrected themselves for one day's season of lust and they are become cursed. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. That is what the Bible says. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 சொல்லிருக்கு, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி விட்டில் பூச்சிகளாக மாறிவிடாதிருங்கள். 2 Peter 2:14 and 15 they considered their one life, that is as a ஒரு நாள் வாழ்வு, ஒரு சிங்கிள் டேல ஒரு நாள் செய்யற தவறு உன் வாழ்வை கரையா மாத்திரும். And the one day's mistake will make you a man corrupted. வாசிங்க 13ஆம் வசனம் தமிழ்ல. Verse 13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களுடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அந்த ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணினா அந்த சில நேரங்கள்ல விட்டில் பூச்சி மாதிரி போய் வேகமா போய் அந்த லைட்டு கிட்ட போயிடும். அந்த லைட் இருக்கிற ஹீட்ல அப்படியே இறகெல்லாம் ஒடிஞ்சு பஸ்பமாயி கீழே விழுந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். They one day's life they take it as a pleasure and finally they lose their life then. அநேகர் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாங்க. Thus many have lost their life. ஒரு நாள் சிரிச்சதுக்காக வாழ்க்கையில சாகுற வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். I have seen people crying all through their life for one day's pleasure. ஒரு நாள் சிரிச்சதுக்கு because they laughed one day. ஒரு நாள் சிரிச்சதுக்காக அநேக பையங்க மெண்டலாய் சுத்துனதையும் நான் பார்த்திருக்கேன். I have seen many boys moving about lunatic because they laughed once. ஒரு காலேஜ் கேர்ள் லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு பையனை பார்த்து சிரிச்சாளாம். And one girl she laughed at a boy one day in the last day. அவன் போய்ட்டான். And he went away. இவ போய்ட்டா. She also went. கூட உள்ள பையங்களாம் சொன்னா, பாத்தியாடா உன்னை பார்த்து சிரிச்சிட்டான்னு சொன்னா. The boys together with him said, see. உனக்கு அவளை புரிஞ்சு கொள்ளவே முடியலன்னு இவனை எல்லாரும் சுத்தி விட்டுட்டானுங்க. And they all grounded him up saying, you cannot understand him. அவ சிரிச்சது 3 வருஷம் படிச்சிருக்கோம், கடைசி எக்ஸாம் கடைசி நாள் அவ்வளவுதான். அதுக்காக ஒரு ஜஸ்ட் படிச்சதுக்கு மரியாதைக்கு சிரிச்சா, ஆனா இவன் வாழ்க்கைக்கு தான் சிரிச்சிட்டான்னு நினைச்சான். வாழ்க்கையே சிரிச்சு போயிடுச்சு. She laughed because her studies were over and she went into the final examination. Just a smile for the examination, but he thought it is for life and lost it. ஒரு நாள் கூழுக்காக, சில நிமிட தாகத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா இழந்தான். For a minute's pottage, for a minute's thirst and hunger, he lost his birthright. அது அவன் வாழ்வை சீர்கெட்டதாய் மாற்றினதாக எபிரேயர் 12:16 சொல்லுகிறது. Hebrews 12:16 says that made his life reprobate.
ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவனை பாருங்க, வேசிக்கல்லன்னு பைபிள் சொல்லுது. The word of God says he is a fornicator. கிருபையை இழந்து போனவன்னு பைபிள் சொல்லுகிறது. One who lost the grace of God. சீர்கெட்டவன்னு பைபிள் சொல்லுகிறது. One who is profane. ஒரே ஒருவேளை போஜனத்துக்காக சீர்கெட்டு போய்விட்டான். He became profane for one morsel of meat. ஒரு ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்ணி கிருபை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? Many people who lost the grace of God because they attended a function. தெரியுமா உங்களுக்கு அவங்களெல்லாம்? Do you know such people? ஒரு நேரத்துக்காக, just for 1 minute, சில நிமிடங்களுக்காக, just for few minutes, தங்களுடைய கிருபை, பரிசுத்தம், தெய்வீகம், ஊழியம் இதெல்லாம் இழந்து போன ஒரு பெரிய கூட்டம் சபைக்குள்ள உண்டு. There are a great group of people in the church who lost their holiness in life and ministry for their life. இப்போ உட்கார்ந்து அழுகுறான். Now they cry. எபிரேயர் 12:17 சொல்லி இருக்கிறது, அவன் அழுதான், மனம் மாறுதலை காணாமல் போனான். Hebrews 12:17 says he repented but he cried but could not repent. ஆதியாகமம் 27 அவன் புலம்புறான். Genesis 27 he lamented. 36 வசனம். Verse 36. 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். யாரு கொடுத்தது? அவனா வந்து அவனை அடிச்சு அப்படினு போய்ட்டான். Did he smite him and take away? அடிச்சுலாம் எடுக்கல. Never like that. அவன் கேட்டான், இவன் கொடுத்தான். But he just asked and he gave it. நீ ஏமாந்த. You were deceived. ஒரு இடத்துல பிசாசு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சாம். There was a believer crying. believer இல்ல, devil. There was a devil which was crying. உட்கார்ந்து பிசாசு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சாம். The devil was crying. ஒருத்தன் போய் கேட்டானா, நீ ஏன் அழுகுறேன்னு? Then one asked, why are you crying? அப்ப அது சொல்லுச்சாம். Then it said, இந்த பெந்தேகோஸ்காரன் செய்யறதெல்லாம் செஞ்சிடறான், கடைசில ஏன் மேல பழி போடுறான்னுச்சாம். the Pentecostal people do everything according to their wish, finally put the blame on me. இவனுக்கு 1000 பிரசங்கம் கேக்குது, அதன்படி வாழ தெரியல. These people don't live according to their messages. இவன் இச்சையும் ஆசைக்கும் என்னத்தெல்லாமோ சொல்லி செஞ்சுக்கிறான். But they do according to their own whims and ஆனா fancies. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டேனா, ச்சே பிசாசு பயங்கர போராடிட்டான்னு சொல்றான். நான் ஏன் போராடுறேன்? அவன் தானே போய் விழுந்தாங்குது. Finally they say it is because the devil strove with me. இவன் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் இவனை விட்டு நான் ஓஞ்சி போயிட்டேனே, போய் தொலைன்னு விட்டுட்டேனே. இவன் இப்ப செய்யறதுக்கெல்லாம் என்னையே சொல்றான், அவமானமா இருக்கு எனக்குன்னு. After he is anointed I left him away, but now for all that he does he is blaming me. I am put in shame. இன்னைக்கு நம்ம ஆளுங்களும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு யார சொல்றான்? Yes, today our people do all their whims and fancies and சொல்றது யார? whom do we blame? திருப்பி அவனை சொன்னா அவன் டென்ஷன் ஆகி சரி வா அப்ப என் பாக்கெட்லயே வான்னு சொல்லுவான். We blame the devil and he says, right, come back into my pocket. நல்லா கவனிக்கணும். Listen well. ஒரு சகோதரனை அவங்க தாய் அவர் இந்து கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. A brother was invited to a Hindu temple by his mother. இவன் சொன்னா நான் அதெல்லாம் விட்டுட்டு இனிமே வரவே மாட்டேன். Brother said, I have left it all, I will not come. சரி நீ வர வேண்டாம்பா. Then you don't, நீ கோயிலுக்குள்ள வர வேண்டாம். you don't come into the temple. நீ அந்த ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு நீ பஸ் ஸ்டாண்ட்ல இரு, நான் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்து நான் உன் கூட வந்துறேன். You just leave me there, stand at the bus stand, I will worship and then come to you. அது அவனுக்கு நல்லதா தெரிஞ்சது. He thought it is good. வாசல்ல கொண்டு போய் விட்டுட்டு இவர் பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயோ டீ குடிச்சிட்டு அப்படி சுத்திட்டே இருந்தா அவங்க அம்மா வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா பயங்கர பிசாசு போராட்டம். Went and left his mother, went on roaming, finally called her back to his house. Now he was demon possessed much. கடைசில புருஷன் மனைவியும் கோயிலுக்கு வந்தாங்க. And now the husband and wife came to the church. என்னன்னு கேட்டேன். What happened? எங்க அம்மா கூப்பிட்டான்னு சொல்லி அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பயங்கர போராட்டம். My mother called me, I went, now terrible struggle. அப்ப அவங்க தங்கச்சி பிசாசு பிடிச்சது அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. Then his younger sister demon possessed was there. நீ என் ஊருக்கு வந்தில்ல, அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். Because you came to my place, I took you off. எப்படி? See how it is. நீங்க எல்லாம் என்னெல்லாம் பண்றீங்கன்னு பாருங்க. Look what all you are doing. நம்ம எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலாம், பிசாசு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவான். We only blame the devil for everything. ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். Esau lost his birthright. ஆனா யாக்கோபை தெய்வம் சேஷ்ட புத்திரன்னு சொல்லல. But Jacob, Israel was not called firstborn. ஏன்னா யாக்கோபுன்னா தட்டி வீழ்த்துகிறவன். Because Jacob is the one who makes others fall. கர்த்தர் சொல்றாரு அந்த ஸ்டேஜை தாண்டின பிறகு இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன். But after crossing that stage, God said, Israel is my யாக்கோபின் சேஷ்ட புத்திரன் அவர் சொல்ல மாட்டாரு. He will not say Jacob is my firstborn. ஏன்னா அவனுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. Because for him and you there is not a little difference. ஏசா வேற பகுதியில சீர்கெட்டவனா, நீ இன்னொரு பகுதியில சீர்கெட்டவன். Esau was corrupted in another way while you in another sense. அப்ப உன்னையே சேஷ்ட புத்திரனா மாத்தணும்னா நீ தேவனோடு போராடுகிறவனாய், நீ ஜெப வீரனாய் மாறினால் சேஷ்ட புத்திரன் உனக்கு வரும். இஸ்ரவேல்
என் சேஷ்ட புத்திரன். But for you to be made the firstborn, you should be changed as God's own child. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to be God's holy name. இங்கே சேஷ்ட புத்திர பாகம் ஜெபத்தின் அடிப்படையிலே தேவசமூகத்திலே போராடினதினால் அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். இஸ்ரவேல் தேவனுடைய சேஷ்ட புத்திரனாய் மாறினான். Here birthright was given on the basis of the prayer life because he contended with God and prevailed in the presence of God. ஏசா வனசஞ்சாரி. Esau was a man யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசி. but Jacob was a plain man dwelling in tents. உன் குணத்தின் அடிப்படையில தான் சேஷ்ட புத்திர பாகம் இஸ்ரவேலுக்கு கிடைத்தது. Birthright was given to Israel according to his character. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது Fourthly, ஒன்று ரூபன். one Reuben, அவன் அது இழந்தான், யோசேப்புக்கு போய்விட்டது. and his was gone to Joseph. மற்றொன்று இஸ்மவேல். Then Ishmael, அது அவனை விட்டு போய் ஈசாக்குக்கு போய்விட்டது. his birthright was Isaac. மூன்றாவது ஏசா. Then Esau, அது அவனை விட்டு போய் இஸ்ரவேலுக்கு போய்விட்டது. well, his birthright was given to Israel. நாலாவது இரண்டாம் நாளாகமம் 21:3 நாம் பார்க்கும் பொழுது Fourthly, 2 Chronicles 21:3. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோராம் சேஷ்ட புத்திரன் ஆனபடினால் அவனுக்கு கிடைத்தது. There it is said Jehoram was the firstborn and he got it. அவனுடைய தகப்பன் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டு இவனுக்கு மட்டும் ராஜாதிபத்தியத்தை கொடுத்தான். His father gave gifts to all the children, while to him gave he the kingdom. சரி, இத அவன் காத்துக்கிட்டானா? Did he keep it? இவன் என்ன புத்தி, இவன் புத்தி எப்படி போச்சு தெரியுமா? You know how his wisdom went. 4-5 சகோதரர்கள். They were 4 to 5 brothers. இவனுக்கு 6 சகோதரர்கள். And there were 6 brothers. இவன் 7வது. And he was the இவனை 7th. சேர்த்து 7. And 7th of all of them என்ன together. பண்ணா? What did he do? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்கொடையை கொடுத்து அனுப்பின பிறகு After his father sent his children with the gifts, இவனுக்கு ஆட்சி கிடைத்த பிறகு when he got the power, இவன் புத்தி கொஞ்சம் குறுக்கடாவே கிரிமினலாவே வேலை செஞ்சது. his knowledge started to work in a different way. என்ன வித்தியாசமா இருந்தது? What was the difference? எப்படியாவது இந்த 6 பேர்ல எவனாவது நம்மள கொன்றுவானோ? Somehow some of those 6 will kill me. எப்படியாவது எவனாவது ஆட்சியை பிடிச்சிருவானோ? And someone will catch the rule. இந்த புத்தி வந்தபோது 6 பேரையும் கொன்னுட்டான். And then he killed all the 6. எப்படி ஒரு புத்தி பாத்தீங்களா? Look at his wisdom. வாசிச்சு பாருங்க அடுத்த வசனம். 2 நாளாகமம் 21:4. 2 Chronicles 21:4. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. Look at what he did. ஒரு காலத்திலயும் ஒருத்தனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, வரவே கூடாது, எழும்பிர கூடாது, அவன் சந்ததி கூட வந்தர கூடாதுன்னு சொல்லி மொத்தத்தையும் கொன்னுட்டான். So that nobody would come against him, he slew all his brethren. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன், அவனை சேஷ்ட புத்திர பாகத்திலே தெய்வம் வைக்க மாட்டார். Everyone that hateth his brother is a manslayer, the Lord will not give his birthright. இது ஒரு ஸ்டோரி. This is a story இல்ல இது ஒரு சரித்திரம். or a history. நீங்க போய் உட்கார்ந்து வீட்ல படிச்சு பாருங்க. Go and read it in your home. அவனுக்கு அருமையா அவன் தகப்பன் அருமையா முறைப்படி செஞ்சு வச்சபோது very beautifully when his father did it in custom. இவன் தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு தன் சகோதரர் அனைவரையும் கொன்றான். After he strengthened himself, he slew all his brethren. அதுக்கு பிறகு 8ஆம் வசனத்துல அவனுக்கு விரோதி எழும்ப ஆரம்பித்தான். After that in verse 8 adversaries 10ஆம் வசனத்துல இன்னொரு எதிரி புறப்பட்டான். verse 10 another adversary. 11ஆம் வசனத்துல இன்னொரு வல்லமை எழும்பினது. verse 11 another adversary. 12ஆம் வசனத்துல தீர்க்கதரிசியே அவனுக்கு விரோதமாய் எழும்பி லெட்டர் கொடுக்க ஆரம்பித்தான். verse 12 even the prophet rose up and gave the letter. 14ஆம் வசனத்துல தீர்க்கதரிசனம் அவனுக்கு விரோதமாய் உரைக்கப்பட்டது. verse 14 the prophecy against him. 15ல அவன் வியாதியுள்ளவனாய் மாறினான். verse 15 he was sick. 19ஆம் வசனத்துல அவன் செத்து போனான். verse 19 he died. 20ஆம் வசனத்துல ராஜாக்களின் கல்லறைக்கு அவன் சேரவில்லை. verse 20 he could not be buried in the sepulchre எவ்வளவு of kings. சீக்கிரமா உன்னுடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து போய்விட்டது. how very soon your life became inferior. எவ்வளவு குயிக்கா அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டாரு. how rapidly he reached his end. இன்னும் வாழ்ந்து ராஜாவா எத்தனையோ வருஷம் இருந்திருக்கலாம், அவன் சந்ததி இருந்திருக்கலாம். ஆனால் இவன் அவனுடைய சகோதரரை பகைத்தபடியினால் கர்த்தர் ஒவ்வொரு தோல்வியா அனுமதிச்சு விரும்புவார் இல்லாமல் செத்து போனான். he could have reigned in his kingdom and his power for years together, but because he hated his brethren he soon died, having a consequent failures and nobody to desire him. ஏன் உன் வாழ்க்கையில மறுபடி தோல்வி வருதுன்னு பாரு. why are failures coming into your life again and again? ஏன் விரோதங்களும் பகைகளும் கலகங்களும் வருதுன்னு பாரு. why are so much of struggles and adversity
cancer is in ஏன் you. வியாதி பலவீனத்தை தேவன் அனுமதிக்கிறார்னு செக் பண்ணி பாரு. And check why God permits sickness into your life. அதுக்கு காரணம் கர்த்தரே சொல்றாரு. And the Lord says the reason. 13ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 13 says, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரையும் உன் சகோதரரையும் நீ கொன்று போட்டபடியினால் கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். Because thou hast slain thy brethren of thy father's house who were better than thyself, the Lord with a great plague will smite thy people, thy children, thy wives. நீ சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி ஆட்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? And what is the use of having the birthright? உனக்கு கார் இருக்கலாம், 7 வீடு இருக்கலாம், 70 வீடு இருக்கலாம், இல்லாவிட்டா உன் சந்ததி பெரிய குடும்பமா இருக்கலாம். என்ன பிரயோஜனம்? You may have cars, you may have 70 or even 7 houses, but what is the use? எல்லா வசதி வாய்ப்பு இருந்து சேஷ்டபுத்திர பாகம் போயிருச்சு, ரெட்டிப்பான பங்கு போயிருச்சு, பரலோகம் உன்னை விட்டு போன பின்பு என்ன பிரயோஜனம்? You have all facilities, but now the double portion, the birthright is gone away, heaven is gone away, what is the use? ஏன் உன் வாழ்க்கை சீக்கிரம் முடிய போகுது? Why is your life ending so soon? உன்னை விட நல்லவர்களா இருந்த உன் சகோதரரை நீ கொன்று ஓடுகிறாய். Because you slay your brethren who were better than thyself. உனக்கு விபச்சாரக்காரனோடு பங்கு இருக்கு, ஆனா உன் கூட பிறந்தவனோடு உன்னுடைய கூட பிறந்த சகோதரியோடு உனக்கு அன்பு இல்ல. You have part with the adulteress, therefore you don't love your brother and sister. நீ திருடனோடு ஒருமித்து போகிற, ஆனா சபை விசுவாசியோடு உன்னால ஒத்து போக முடியல. You consent with a thief, therefore you don't get with the believers. உலகத்துல ஏமாத்துறவனோடு நீ கைகோர்த்து உட்கார்ந்து சாப்பிடுற, ஆனா இங்க உட்கார்ந்து பரிசுத்த பந்தியில உன்னால உட்கார முடியல. You eat with the slanderers of the world, but now you are not able to come and sit with the saints. கர்த்தர் உன்னை சேஷ்டபுத்திரனாய் மாற்றும்படியாக வாஞ்சித்தார். The Lord wanted to have you the birthright. அவன் தகப்பன் ஒரு அருமையான மனுஷன். And his father was a good man. அருமையா நான் ஒரு சொத்து பிரிவினையை நான் போய் பார்த்தேன். I went and saw the dividing of a portion. சிவகாசியில நான் திருத்தங்கல்ல ஒரு இடம் பழைய முந்தி ஒரு இடம் வாங்குனேன். I bought a land in Tirthangal in Sivagasi. அதை இப்ப நம்ம ஊழியத்தின் நிமித்தம் வித்துட்டோம். And because of the ministry we had to sell it. பட் அந்த இடத்தை நான் வாங்கும்போது But when we got that land, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒரு புக்கே வச்சிருந்தாங்க. they had a document for it. அந்த புக்கை படிச்சு பாரு. And I read that. நமக்கு வித்தவனுக்கு முன்னால அந்த சொத்து ஒரு பாரம்பரியமா அவங்களுக்கு ஒரு குடும்ப சொத்து. And for the man who sold it to us, it was a genealogical family property. 7 8 ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம். They had 7 or 8 male children. அந்த தகப்பன் எழுதுறான். And the father writes, அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா நீங்க அசந்து போய்டுவீங்க. If you see the documents you will be shocked. எனக்கு இத்தனை பிள்ளைகள். I have so many children. இத்தனை பிள்ளைகளில் இத்தனை பேர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள். And so many children are alive even today. இத்தனை பேருடைய சந்ததி இருக்கிறது. And such people have their generations. இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய சொத்தை நான் இவ்விதமாக பகிர்ந்து கொடுக்கிறேன். For these children I divide my portion in this way. விவாகத்தில் இவ்வளவு கொடுத்தேன். I gave them in marriage. நகையில் இவ்வளவு கொடுத்தேன். And even after that. இப்படி ஒவ்வொரு காரணங்களை சொல்லி இவ்வளவு கொடுத்தேன். அப்படினால் அவர் பங்கு முடிந்தது. இவ்வளவு கொடுத்தேன், இந்த பங்கு முடிந்தது. இவனுக்கு நான் ஒன்றும் கொடுக்காத அப்படினால் இந்த இடத்தை கொடுக்கிறேன். அப்படியே அழகா அந்த லீகல் அட்வைஸ் கேட்கும்போது லீகல் ஒபினியன்ல தெளிவா இருக்கு. The legal opinion of that property was very clear as to how the father divided the portion. எவ்வளவு தெளிவா இருக்கு. Very clear. அதே மாதிரி தான் இந்த 2 நாளாகம 21:3 அழகா அவங்க தகப்பன் பொன்னு வெள்ளி உச்சிதமானவைகள் எல்லாத்தையும் யூராவின் அரணான பட்டணங்கள் இப்படிலாம் பிரிச்சு அழகா கொடுத்துட்டு ராஜாதிபத்தியத்தை மட்டும் யோராமுக்கு கொடுத்தான். So is it in verse 3, the father gave them gifts of silver, gold, precious things, fenced cities, and finally the kingdom to Jehoram. ஆனா இவன் புத்தி எப்படி போச்சு? But look at his thought. தகப்பன் புத்தி இவனுக்கு இல்ல. He did not have the thought of his father. இவங்க எல்லாம் உயிரோடே இருக்க கூடாது. And they should not be alive at all. எப்படி? இவெல்லாம் உயிரோடே இருக்க கூடாது. They should not be alive at all. இவன் கதையை முடிச்சிடணும். We should slay them all. அருமையான ஒரு முடிவு எடுத்தான். He took a good decision. எல்லாரையும் கொன்னுட்டான். He slew everyone. கர்த்தர் பார்த்தாரு, நீ உன்னை விட நல்லவனா இருந்த எல்லாரையும் கொன்னுட்ட, நீ இனிமே உயிரோட இருப்பியா? நான் உன் காலத்தை எண்ண வைக்கிறேன். The Lord said, you have slain all that were better than yourself. Now I will change your story. உன் லைஃப்க்கு நான் கவுண்ட் டவுன் கொண்டு வரேன். Now I will count down your life. கொண்டு வந்துட்டாரே, எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட்டாரு. Finally so soon brought us. நம்ம கவனமா இருக்க வேண்டிய காலம். Let us be very careful. இந்த இடத்துல யோராம் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்துல நிலைத்திருந்தோம். அதுல வாழ்வில் நிலைத்திருக்க முடியல. ஓட்டம் சீக்கிரமாய் முடிந்து
அவன் அவாந்தரமாய் மரித்தான். Jehoram, though he could abide in his birthright, he could not abide in his life, but his life ended so soon that he had to lose his birthright. அவன் ராஜாவாகிறபோது 32 வயது. When he was a king, he was 32. அவன் சாகும்போது 40 வயசு. When he died, he was just 40. 20ஆம் வசனம் சொல்லுது, விரும்புவார் இல்லாமல் செத்து போனான். Verse 20, he died so that no one desired him. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning? செத்த 6 பேர் வர்றதுக்கு 6 பேர் தான் இல்லையே, இவன் தான் கொன்னுட்டானே, அனாதை மாதிரி தான் செத்தான். Because he killed everyone, he died comfortless, fatherless. எந்த விசுவாசியும் வர மாட்டான், எந்த ஊழியக்காரனும் வர மாட்டான். No believer, no servant of God will attend. அப்படி ஒரு சாவு உனக்கு தேவையா? Do you need that kind of death? சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தால் அப்படி தான் ஒரு முடிவு வரும். If you lose the birthright, you will have that end. ஐந்தாவதாக Fifthly, எரேமியா Jeremiah 31:9. 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதியண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயும் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். இங்கிலீஷ். They shall come with weeping, and with supplications will I lead them. I will cause them to walk by the rivers of waters in a straight way, wherein they shall not stumble. For I am a father to Israel, and Abraham is my firstborn. எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரன். Ephraim is my firstborn. இது யோசேப்பினுடைய பிள்ளையை பத்தி சொல்லி இருக்கிறது. This is said about the sons of Joseph. யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க. Joseph had 2 sons. ஃபர்ஸ்ட் வந்து மனாசே. One Manasseh. இரண்டாவது எப்ராயிம். Second Ephraim. ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது மனாசேக்கு அது போகல. But the Bible says he did not go to Manasseh. எப்ராயிமுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் கிடைத்தது. But Ephraim got the birthright. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about it. எகிப்திலே அவனுக்கு பிறந்த பிள்ளைகள். They were born to him in Egypt. இவர்களுக்கு நடந்த சம்பவம் என்ன? What happened to them? நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, If you go through the Bible, மனாசே என்று சொன்னால் மறதி என்று அர்த்தம். Manasseh means forgetting. ஒரு விதத்துல கர்த்தர் என் வருத்தத்தை மறக்க செய்தார்னு தான் அர்த்தம். On one hand it only means God has made me to forget my toil. என் ஜனங்களோ எண்ண முடியாத நாட்களாய் என்னையே மறந்து விட்டார்கள். But my people forgot me days innumerable. மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளோ? And shall the bride forget her தன் ஆபரணங்களை மறைப்பாளோ? Will she forget her ornaments? ஆனால் என் ஜனமோ எண்ண முடியாத நாட்களாய் என்னையே மறந்து விட்டார்கள். But my people forgot me for days together. ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து விட்டாயே. You have forgotten God's goodness. இங்கே வேதம் சொல்லுகிறது. Here the Bible says. மனாசேயை ஒதுக்கிட்டு ஆண்டவர் சொல்றார், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன். Setting aside Manasseh, the Lord said, Ephraim is my firstborn. எரேமியா 31:20ல பார்க்கும் பொழுது, Jeremiah 31:20. அவன் அருமையான பிள்ளை. He is my dear son. எனக்கு பிரியமான குமாரன். My pleasant child. எப்படி இந்த அளவு அவன் மாற்றப்பட முடிந்தது? How could he be changed so much? ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, Turning to Genesis 48. யாக்கோபிடத்துல 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து யோசேப்பு நிப்பாட்றான். Joseph said both these children before Jacob. 2 பேரையும் கொண்டு வந்து முழங்காலுக்கு முன்னால நிப்பாட்றான். Set both of them before Joseph's knees. Jacob's knees. இப்ப யாக்கோபு உட்கார்ந்திருக்கிறாரு. Jacob is seated there. யோசேப்பு தான் 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து ஒருத்தனை வலது பக்கத்துல ஒருத்தனை இடது பக்கத்துல நிப்பாட்றான். Joseph brought his children and made them stand, one on the right and the left. வலது பக்கத்துல Manasseh on the right. இடது பக்கத்துல எப்ராயிம். And Ephraim on the left. 2 பேரையும் நிப்பாட்றான். And he made them stand. இப்ப என்ன நடந்துச்சு? Now what happened? தகப்பனே பிள்ளைங்க 2 பேரையும் கொண்டு வந்திருக்காங்கறா. Father, I have brought both the sons. இப்ப யாக்கோபு கையை எடுத்து எங்க கொண்டு வராரு? Jacob lifted his வலது கையை கொண்டு போய் இடது சைடுல நிக்கிற எப்ராயிம் தலையில வைக்கிறார். And set it upon Ephraim who was on the left hand. அப்போ யோசேப்புக்கு அறிவு செயல்படுது. Then now Joseph started to work on his knowledge. அவன் சொல்றான், தகப்பனே அது சரியல்ல, ஏன்னா கண்ணு தெரியாம இப்படி பண்ற அப்படினு சொல்றான். Now he said, Father, it is not right, your eyes are dim, therefore you do that. நீங்க அப்படி செய்யறது சரி கிடையாது, இங்கிட்டு இருக்கான் இவன். And what you do is not right, the elder person is here. யாக்கோபு அவன் எப்படிப்பட்ட ஆளு? But Jacob was a strange man. அவனுக்கு கண்ணு தான் தெரியாது, மற்ற எல்லாம் தெரியும். He could not see the stone, but he could see anything else. அவன் சொன்னான், மகனே நான் அறியாமல் செய்யவில்லை, தெரிந்தேதான் வைக்கிறேன். He said,
I have laid my hand willingly, knowingly. ஆதியாகமம் 48ல பாத்தீங்கன்னா Genesis இந்த 48, சம்பவம் தெளிவாக இருக்கிறது. this incident is very clear. ஆதியாகமம் 48:14 13:14. 48, 13, 14. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய யாரு இஸ்ரவேல் என்ன செஞ்சாரு? கண்ணு தெரியாம இல்ல, எப்படி மனமறிய தன் வலது கையை நீட்டி இளவேனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்தான். He did his hands wittingly and kept it upon the younger. வச்சது மாத்திரமல்ல, படபடபடன்னு ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லிட்டான் வேகமா. And not only that he laid his hand, he soon said the blessing. 17ஆம் வசனத்துல Verse 17. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்தான். When Joseph saw that his father laid his right hand upon the head of Ephraim, it displeased him, and he held up his father's hand, removed it from Ephraim, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையில் உம்முடைய வலது கையை வையும். and said, "Not so, my father, this is the firstborn, put thy right hand upon him." யாக்கோபு என்ன சொன்னாரு? What did Jacob say? அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும். Father refused and said, "I know it, my son, I know it." அவன் எவ்வளவு பெரிய முற்பிதா, He was a great patriarch, அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தின் தகப்பன், a man of so much of people. ஒரு அருமையான சான்ஸ் கிருபையினால கை வச்சதுனால யாருக்கு கிடைச்சது? எப்பிராயீமுக்கு கிடைச்சது. And by grace, because the hand of God was laid, that beautiful chance was given to Ephraim. பரிசுத்தவான்கள் கை வச்சதுனால இன்னைக்கு ஊழியத்துல அநேகர் இருக்கிறாங்க. Because the laying hands of the saints, many are in the ministry today. அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்தபடினால அநேகர் விசுவாசிகளாய் இருக்கிறோம். Because many saints of God have prayed, many are believers today. அந்த கை வச்சதுனால இவன் சேஷ்டபுத்திரனாய் மாறினான். Because the laying on of hands, he became the firstborn. பாருங்க, மனாசேயை சேஷ்டபுத்திரனா மாத்தல. Manasseh was not becoming the firstborn. நீங்க வேணா பைபிளை படிச்சு பாருங்க. Read the Bible. இந்த மனாசேயில பாதி கோத்திரம் கானானுக்கே வராம போயிடுச்சு. Half the tribe of Manasseh could not enter into Canaan. இவங்க எல்லாம் இந்த ரூபன் காத்து புத்திரரோடு சேர்ந்து கானானே எங்களுக்கு வேண்டாம், கானானுக்கு யோர்தானுக்கு இக்கரையே நல்லா இருக்குன்னு உலகத்தினுடைய ஐசுவரியத்தை பின்பற்றி போய்விட்டார். They joined with the sons of Reuben and Gad, saying, "We don't want Canaan, we will remain on this side of Jordan in this world." நீ சேஷ்டபுத்திர பாகத்தை பெறாத பட்சத்தில் உனக்கு கானான்ல இடம் கிடையாது. Unless you receive the birthright, you have no place in Canaan. உனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும்னா நீ கானான் வேணுமானால் நீ சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். If you need Canaan, you need to have the birthright. என்னாகமம் 32:39 இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. Numbers 32:33 it is written. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? ஆறாவதாக At the sixthly, நான் 7 பாயிண்ட் சொல்றேன். I say 7 points. இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் பாயிண்ட் தான். Very small point it is. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க? Some others, தங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம் தங்களுடைய சேஷ்ட புத்திரனை அழித்து விடுகிறார்கள். because of this situation, they destroy their firstborn. இரண்டாம் ராஜாக்கள் Second Kings, 3ஆம் அதிகாரம் chapter 3, 27ஆம் வசனத்திலே verse 27. ஒரு ராஜா தன்னுடைய சேஷ்ட புத்திரனை கொன்றான். There was a king who killed his eldest son. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். Then he took his eldest son that should have reigned in his stead and offered him for burnt offering upon the wall. எப்படி இருக்கும்? ஒரு ராஜா தன்னுடைய சேஷ்ட புத்திரனை பலிபீடத்துல கொன்னுட்டான். A king who took his firstborn and killed him upon the தகனபலியா altar. வச்சிட்டான். He killed him, burnt offering. தனக்கு பின்ன அரசாட்சிக்கு வர வேண்டிய ராஜ்யபாரத்தை ஆளுகை செய்கிற சேஷ்ட புத்திரனை ஒரு சொந்த தகப்பனை கொன்னுட்டான். That firstborn who should have become the king in his stead, his own father killed him. தகனபலியாக மாற்றி விட்டான். Made him a burnt offering. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீங்களே அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Beloved children of God, how many of you have killed your birthright by yourself? நீயே உன்னுடைய ஆண் பிள்ளை அழிக்க கூடாது. You yourself should not kill your firstborn. சூழ்நிலைகளுக்காக நீ உன்னுடைய ஜெய ஜீவியத்தை
ஜீவியத்தை இழந்து விடக்கூடாது. Don't lose your overcoming life or situation. உன்னுடைய பரிசுத்தத்தை நீ இழந்து விடக்கூடாது. Don't lose your holiness. உன்னுடைய பரிசுத்தத்தை உன்னுடைய பிரதிஷ்டையை விட்டு விடக்கூடாது. Don't forsake your உன்னுடைய consecration. விசுவாசத்தை நீயே நஷ்டப்படுத்த கூடாது. Don't forsake your faith for ஒரு yourself. தாய் புரண்டு படுத்தாலாம், அந்த பிள்ளை செத்து போய் விட்டதாம். The woman turned and the child died. ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள் தன்னுடைய அறியாமையினால தூக்க மயக்கத்துல இல்லாவிட்டால் தன்னுடைய கடினமான களைப்புல ஒரு தாய் புரண்டு படுத்த பொழுது அவள் பெற்ற பிள்ளை செத்து போனது. In her ignorance, because of her utter tiredness, because of her drowsiness, when the mother turned, the child died. ஒரு யுத்த களத்துல ஒரு ராஜா நின்று கொண்டிருந்தான். There was a king in the battlefield. தோல்வி வந்து கொண்டே இருந்தது. Defeats were coming up. கடைசி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்முடைய கதை முடியுதுன்னு சொல்லி. Finally he saw that his story is going to end. முற்றிலும் தோல்விங்கிற நிலவரம் வந்த உடனே தன்னுடைய பிள்ளையை கொன்னுட்டான். When he was utterly defeated, he killed his son. பிசாசும் உன் வாழ்க்கையில பல நெருக்கங்களை கொண்டு வருவான். ஆனா நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நீயே நஷ்டப்படுத்தி விடக் கூடாது. Devil will bring in afflictions in your life, but don't lose your birthright by yourself. நீயே கிருபையை இழந்து விடக் கூடாது. Don't lose your grace. நீயே போய் பிசாசின் வாயில விழுந்திரக் கூடாது. You yourself don't fall in the mouth of நீயே devil. விசுவாசத்தை மறுதலிச்சிரக் கூடாது. Don't deny the faith. நல்ல கவனிங்க. Listen carefully. சூழ்நிலைகளிலே நீங்கள் சிக்கி தவித்து விடக் கூடாது. Don't be entangled in situations and lose it. யுத்தம் மும்முரமான பொழுது When the battle is on அந்த ராஜா fire, தன்னுடைய தகுதிக்கு பட்டத்துக்கு வர வேண்டிய சேஷ்டபுத்திரனை சங்கரித்தான். that king slew his eldest son, who should be the firstborn. ரூபன் தன்னுடைய சேஷ்டத்தை இழந்தான். Reuben lost his birthright. இஸ்மவேல் இழந்தான். Ishmael lost it. ஏசா இழந்தான். Esau lost it. யோராம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் செத்தான். Jehoram had but could not enjoy. எப்ராயிம் அதை காத்துக்கொண்டான். Ephraim kept it. ஆனால் ஒரு சிலரோ தன் சேஷ்டபுத்திரத்தை அவர்களை அழித்து விடுகிறார். But there are a few who destroy by themselves. கடைசியாக Finally, சிலருடைய சேஷ்டபுத்திரத்தை கர்த்தரே அழிக்கிறார். the Lord himself destroys the birthright of some people. இதுதான் ரொம்ப கொடூரமானது. This is very bad. ஆண்டவரே சேஷ்டபுத்திரனை கொன்னுறாரு. The Lord himself killed the firstborn. ஆண்டவர் சொல்றாரு, The Lord said, என் சேஷ்டபுத்திரனை நீ அனுப்பலன்னா உன் சேஷ்டபுத்திரனை நான் காலி பண்ணிடுவேன். if you will not send away my firstborn, I will kill all your firstborn. யாத்திராகமம் 4 அதிகாரம் 23 வசனம். Book of Exodus 4:23. 4:22-23. 4:22-23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். எப்படி இருக்கும் பாத்தீங்க. நீ உன் சேஷ்டபுத்திரனை நான் அழிக்கிறதுக்கு நீ ஏன் உன்னுடைய சேஷ்டபுத்திரனை அழிக்காம இருக்கணும்னா என்னுடைய சேஷ்டபுத்திரனை நீ அனுப்பிவிடு. And you will destroy my firstborn if I don't slay your firstborn. இது நிறைவேறிச்சா? Was this fulfilled? யாத்திராகமம் 12 அதிகாரம் Exodus 12 29 இல்லாட்ட 27 வசனத்துல பாருங்கள். 24 வசனங்கள்ல 27 or 29? 12:29. 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். The Lord smote. எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு முடிவு. What a cruel end. நீ உன் ஜீவியத்தை காத்துக்கலனா கர்த்தரே உனக்கு எதிராளியாய் வருவார். If you don't keep your life, God himself will be an enemy. பெருமையுள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். God resisted the proud. தெய்வம் உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்க வைக்க அவர் எழும்பி விடக் கூடாது. And God should not be the person to destroy your birthright. இந்த காலை வேளையில் சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். This morning God has given a clear revelation about birthright. நீ ஒரு சேஷ்டபுத்திரன். You are the firstborn. உனக்கு 2 பங்கு உண்டு. You have double portion. நீ பிறந்தது மாத்திரமல்ல, Not just by your birth. எல்லா சூழ்நிலையிலும் நீ அதை காத்துக்கொள்ள Even வேண்டும். all your situations should keep it. நான் என்னுடைய சேஷ்டபுத்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire to keep your birthright? இந்த சபை சேஷ்டபுத்திர பாகமுள்ள முதற் பேரானவர்களின் சபை. This is a church of the firstborn, the general assembly. இயேசு முதற் பேரானவர். Jesus is the firstborn. தாய் தகப்பனுக்கு ஒரு முதற் பேரானவர் மாத்திரம்
மாத்திரமல்ல, not just to his father and mother, சபைக்கும் அவர் முதற் பேரானவர். but church of the firstborn, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். first begotten from the dead, உயிரோடு எழுந்தவர்களில் முதற் பிறந்தவர். first begotten of the dead. அவரை நாம் பின்பற்றுகிறோம். We follow him, நாமும் முதற் பேரானவர்கள். and we are the நாம் firstborn. எல்லாரும் சிரேஷ்ட புத்திரத்து பாகத்துக்குரியவர்கள். We are all meant for the birthright. முன்னையே இந்த சூழ்நிலையில் இந்த சபையில தேவன் வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம், நீ சிரேஷ்ட புத்திரன். Just one reason for which the Lord has kept you in the church is you are his firstborn. சிரேஷ்ட புத்திரர்கள் எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All the firstborn, close your eyes, be on your என் knees. சிரேஷ்ட புத்திர பாகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்கள். Those who decide to keep your birthright, close your eyes, lift up your hands. சிரேஷ்ட புத்திர பாகத்தை நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. Never lose your birthright. கர்த்தர் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டார். God has done that which he ought to do. அவர் என்ன செஞ்சிட்டாரு? What did he do? இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு பங்குள்ளவனா இந்த சபையில உன்னை பிறக்க வச்சிட்டாரு. He has made you to sit in this church as a partaker of his firstborn. ஆனா நீ இப்ப என்ன செய்யணும்? But now what you ought to do? எந்த சூழ்நிலையிலும் அதை இழந்து போகாதபடி அதை காத்துக்கொள்ள வேண்டும். Preserve it so that you may not lose it. எந்த சூழ்நிலையிலும் அதை இழந்துட கூடாது. Never lose it in any situation. ரூபனை அழகாக பிறக்க வச்சாரு. Reuben was born well. மாம்சத்தில் விழுந்து போன பொழுது அதை இழந்து போனான். When he fell in carnality, he lost it. பரிசுத்தத்தின் நிமித்தம் யோசேப்புக்கு அது போய்விட்டது. But for holiness, it went to Joseph. இஸ்மவேலை பிறக்க வச்சாரு. He made Ishmael to born. ஆனா பரியாசத்தின் நிமித்தம் அவன் அதை இழந்து போனான். But for his mockery, he lost it. வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். And Isaac received it by promise. தகப்பன் யோராமுக்கு அழகாக சிரேஷ்ட புத்திரபாகத்தையும் ராஜ்யபாரத்தையும் கொடுத்தான். Father gave the kingdom and the birthright beautifully to Jehoram. ஆனால் யோரான் சகோதரர்களை கொன்று போட்ட பொழுது கர்த்தர் எவனையும் கொன்று போட்டார். But when he killed all his brethren, the Lord killed him. எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. Just think all this. ஏசாவை கர்த்தர் சிரேஷ்ட புத்திரனாய் உருவாக்கினார். The Lord made Esau the firstborn. அதை விற்று போட்டான். But he sold it. என்னத்துக்கு என்றான்? For what? அலட்சியம் பண்ணினான். He despised it. சீர்கெட்டு போனான். And he was profane. அது இஸ்ரவேலுக்கு போய்விட்டது. It went to Israel. மனாசே கர்த்தரை மறந்தான். Manasseh forgot God. கானான் வேண்டாம் என்று சொன்னான். He said, I don't need Canaan. எபிராயீமுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. But the chance was given to Ephraim. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, கர்த்தர் உன்னை முதற் பேரானவனாய் சபையில கொண்டு வந்திருக்கிறார். the Lord has brought you to the church as the firstborn. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many believe it? இந்த சபையில முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையில் உன்னை சேர்த்ததின் நோக்கம், நீ தேவனுடைய பார்வையில் முதற் பேரானவன். The Lord has added you to the general assembly, the church of the firstborn, because you are the firstborn. உனக்கு ரெண்டு பங்கு உண்டு. Double portion is meant for you. அது காத்திருக்கிறது. There is waiting for you. ஆமென். எந்த சூழ்நிலையும் அதை இழந்து போகாதே. Don't lose it at any situation. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை, ஆண் பிள்ளையை, ஜெய ஜீவியத்தை நீயே அழித்து விடாதே. Never destroy by yourself that birthright, that man child for any எந்த situation. சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்ப அனுமதித்து விடாதே. And don't allow God to be your adversary in any situation. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Close your eyes, be on your knees. ஆமென். உங்களை கர்த்தர் சிரேஷ்ட புத்திரனாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். The Lord is willing to make you the firstborn. கர்த்தாவே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, strengthen me ஆமென். உலகத்துக்காக, for this world, சூழ்நிலைக்காக, for the situation, நான் ஒரு நாள் வாழ்வுக்காக, for just one day's life, ஒருவேளை போஜனத்துக்காக, for one morsel meat, ஒரு சின்ன பரியாசம் விளையாட்டுக்காக, for a little mockery, மற்றவர்களை பகைத்ததற்காக, because I hate others, நான் என் மேன்மையை இழந்து விடக் கூடாது I ஆண்டவரே. should not lose my எந்த excellency. சூழ்நிலையிலும் ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு நிமிடத்துக்காக என்னுடைய மகிமையை நான் இழந்து விடக் கூடாது. I should not lose my this thing for just one situation or one day's life. என்னை ஒரு யோசேப்பாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். Lord, make me a என்னை Joseph. ஒரு இஸ்ரவேலாய் காத்துக்கொள்ள உதவி Help செய்யும். me to keep me as Israel. என்னை ஒரு ஈசாக்காய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். Help me to keep myself as என்னை Isaac. ஒரு எபிராயமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். Help me to keep me as Ephraim. அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. Only such ones. Lift up your right hand, surrender. சிரேஷ்ட புத்திர பாகம் உனக்கு உண்டு. Birthright is yours. கர்த்தர் அதற்காகத்தான் உன்னை இந்த பாதையிலே கொண்டு போகிறார். It is for this the Lord is leading you. வியாதியிலே தடுமாறி விடாதே. Don't stumble in your sickness. வறுமையிலே தடுமாறி விடாதே. Don't stumble in the coming. அடிகள் மத்தியிலே தடுமாறி விடாதே. Don't stumble among beatings. சூழ்நிலைகள் மத்தியிலே சோர்ந்து போய் விடாதே. Don't be faint-hearted in எந்த situations. சூழ்நிலையிலும் மறுதலித்து விடாதே. Don't deny in any ஓ, situation. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he that called you. உன்னில் விசுவாசத்தை துவக்கினவர் அவர் முடிக்க வாஞ்சிக்கிறார். He who is the author of his faith want to be the கொஞ்ச finisher. காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள். He who endure affliction for a little season will have eternal weight of உன்னுடைய glory. அன்பின் பிரயாசத்தை மறந்து
மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. God is not unrighteous to forget your labor of love. ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you will surrender? கர்த்தாவே சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு அதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். Lord, I am born for birthright. அதை நான் காத்துக்கொண்டு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். I should keep it, I should get it. அதற்காக என்னை பலப்படுத்துங்க. எல்லாரும் வாயை திறந்து ஒரு விசை கூப்பிடுங்கள். Strengthen me, O Lord, open your mouth and cry out. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? சேஷ்ட புத்திரனா என்னுடைய சத்துவத்தின் முதற்பலன். Firstborn is the excellency of my might. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? அபிஷேகம் பெற்றவன் 1000 பேர் இருக்கலாம். There may be 1000 anointed ones. ஆனா அதுலயும் விசேஷித்தவனுக்கு தான் அந்த முதற்பலன்ங்கிறது ஒரு நிறைவான ஒரு ஜீவன். But the firstborn have the fullness of life. நீங்க அத பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அவன் என் சத்துவத்தின் முதற்பலன் சொல்லுவார். He is the excellency of my might. அபிஷேகத்திலே ஒரு டாப் அபிஷேகம் தான் முதற்பலன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. Top anointing is given to the firstborn. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? அபிஷேகத்திலே ஒரு உன்னத பலன். The highest anointing. அபிஷேகத்தினுடைய ஒரு உச்சி தான் சேஷ்டபுத்திரனுக்கு கொடுக்கப்படுகிற வல்லமை. Peak of anointing is the might of firstborn. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe? எத்தனை பேருக்கு அது வேணும்? How many want it? ரொம்ப டைம் இல்ல, 2 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ சேஷ்டபுத்திரனானால் அதற்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Just 2 minutes, receive the anointing. Hallelujah. Minisakama haturaniara. Ei tibikadara haniara haturaniara. Amen. சேஷ்டபுத்திரனுடைய ஆவி இப்பொழுது இறங்கி வருகிறது. சேஷ்டபுத்திரனுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிலே உன்னை இணைத்தவர் முதற் பேரானவனுக்குரிய வல்லமையை உனக்கு தருகிறார். ஆமா. கர்த்தாவே, நான் முதற் பேரானவனாய் முதற் பேரானுடைய சபையிலே என்னை கொண்டு வந்து விட்டீர். ஆனா இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டபோது நான் பயப்படுறேன். இந்த வசனத்தை கேட்டும் பொழுது நான் நடுங்குகிறேன். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இதே அனுபவத்தை காத்துக்கொள்ள முடியுமா என்கிற கேள்விகள் எனக்கு இருக்கிறது. வசனங்களை கேட்கும் பொழுது எவ்வளவோ குறைபாடுகளை உணர்கிறேன். கர்த்தாவே, எப்படி ஆயினும் நான் சேஷ்டபுத்திரத்தை காத்துக்கொண்டு உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். அதற்கென்று ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. அதுக்குரிய ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அந்த யோசேப்புக்கு கொடுத்த வல்லமை, அந்த எப்ராஹிமுக்கு கொடுத்த கிருபை, அந்த ஈசாக்குக்குள்ள இருந்த ஜீவன், ஓ அந்த இஸ்ரவேலுக்குள்ள இருந்த வல்லமை இப்பொழுதே எனக்கு தாரும். டைம் ரொம்ப வேகமா போகுது. ஒரே ஒரு நிமிஷம். சேஷ்டபுத்திர பாகத்தை நான் காத்துக்கிட்டு சேஷ்டபுத்திரனாய் நான் சீயோன்ல எருசலேம்ல வந்து நிக்கணும். அதுக்கு என்ன பலப்படுத்தும் சொல்றவங்க மட்டும் ஒரு நிமிஷம் நீங்க போராடுங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார். அந்த அபிஷேகம் உன் தலையில வந்துச்சுன்னா இந்த அபிஷேகம் உன்னை கொண்டு போய் கொண்டே இருந்து உன்னை சேஷ்டபுத்திரனாய் மாற்றிவிடும். கர்த்தாவே, சேஷ்டபுத்திர பாகத்தை காத்துக்கொள்ள பலப்படுத்து. எப்ராஹிமை படிச்சு பாத்தீங்கன்னா எப்ராஹிமை கர்த்தர் சொல்றார், நீ இதுல சரியில்லை, அதுல சரியில்லை, இதுல சரியில்லை, நீ இப்படி பண்ணிட்ட, என்னை துக்கப்படுத்திட்ட, என்னை சோர்ந்து போக வச்சுட்ட, நான் உன்னைய வந்து நான் நிச்சயமா தண்டிப்பேன் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அவன் நடுங்கி ஒடுங்கி அப்படியே கர்த்தருடைய பாதத்துல விழுந்தான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் எனக்கு பிரியமான குமாரன், நான் அவனை எப்படி விடுவேன்? அவன் என் சேஷ்டபுத்திரன், என் சத்துவத்தின் முதற் பலன். நீ இன்னைக்கு உன்னை தாழ்த்து, உன்னை விட மாட்டார், உன்னை மகிமையில கொண்டு வந்து நிறுத்துவார். சேஷ்டபுத்திர பாகம் பெற்றவர்களை, சேஷ்ட புத்திரர்களை, முதற் பேரானவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.